எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. பைந்தமிழ் இலக்கிய பேரவை பல்வேறு மாவட்டங்களை கல்லூரிகளை சேர்ந்த இளைஞர்களை ஒன்றிணைத்து தமிழ் ஆர்வமிக்க இளைஞர்களாக ஒன்றிணைந்து தொடர்ந்து தமிழ் உலகம் உய்வு பெறும் அளவிற்கான தமிழ் இலக்கிய சிந்தனைகளை பரவலாக்கம் செய்வதற்கான பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்று. அந்த வகையில் பைந்தமிழ் இலக்கிய பேரவையானது தன்னுடைய நோக்கம் சிதறாமல் பல்வேறு கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், நூல் வெளியீடு போன்ற பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு விழாவில் வெளியிடப்பட்ட நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் கல்லணைக்கூர் உலா என்ற ஒரு அருமையான புத்தகத்தை தந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுடைய நூல் அறிமுக விழா நிகழ்வு இன்றைய மெய்நிகர் கருத்தமர்வாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முதலில் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் அண்ணன் அவர்களுடைய நூலை பற்றி பேசுவதற்காக ஒப்புக்கொண்டு அந்த நூலை முழுவதுமாக படித்து நல்ல முறையில் கருத்துரை வழங்கிடுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் விந்திய கௌரி அம்மையார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய விந்திய கௌரி அம்மையார் அவர்கள் பெண்கள் கல்விக்கென்று தனி கவனம் செலுத்தி நல்ல தமிழ் கல்வியோடு ஆற்றல் சார்ந்த பல்துறை கல்வி வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில் தமிழ்துறை இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தான் பணியாற்றிய காலம் தொட்டு இன்று வரை மாணவர்களுக்கான பல்வேறு ஆக்கப்பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டு அளவிலும் பன்னாட்டு அளவிலும் பல்வேறு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு கட்டுரைகள் வாசித்து தன்னுடைய ஆய்வு சிந்தனையை வெளிப்படுத்தி ஆய்வின் மூலம் மிகப்பெரிய பணியை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு செய்து பல்வேறு அறிஞர்களால் பாராட்டப்பட்ட பெருமைக்கு உரியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் விந்திய கௌரி அம்மையார் அவர்கள். அவர் தன்னை ஒரு பேராசிரியர் பணியில் மட்டும் நின்று விடாமல் தன்னை ஒரு படைப்பாளராகவும் அறிமுகம் செய்து கொண்டு தொடர்ந்து படித்ததை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக சிறுகதை ஆசிரியராகவும் வெளிவந்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய பல்வேறு சிறுகதைகளை எழுதி அதனை பல்வேறு இதழ்களுக்கு அனுப்பி பரிசு பெறத்தக்க சிறுகதைகளாக அது தேர்வு பெற்றிருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருமைக்குரிய விடயமாகும். அந்த வகையில் பேராசிரியராகவும் படைப்பாளராகவும் இருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவர் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நமக்கு பேசுவதற்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய பைந்தமிழ் இலக்கிய பேரவை இளைஞர்களால் மாணவர்களால் செயல்படுவது என்று முன்னரே கூறினேன். இப்படி எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து எங்களுக்கு முன்னத்தி ஏறாக நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு மற்ற எப்படி நிகழ்வுகளை கட்டமைக்க வேண்டும், எப்படி நாம் அடுத்தடுத்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையையும் ஒரு ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும் அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களோடு இணைந்து எப்போதும் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இன்னும் பல்வேறு வழிகளை காட்டக்கூடிய அம்மையார் அவர்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சியும் வரவேற்புக்கும் உரியது. அம்மா அவர்களை அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலாளரும் நம்முடைய கவிஞரும் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் மூலமாக நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்து எழுத்தாளராக பரிணமித்து தன் தேர்வு செய்து கொண்ட துறை அறிவியல் துறை சார்ந்த துறையாக இருந்தாலும் தமிழுக்காக இலக்கியம் செய்து அதுவும் தனித்தமிழில் ஈடுபாடு மிக்க அன்பிற்கினிய சகோதரர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்வு இணைய வழியில் சிறப்பதற்காக ஒத்துழைப்பை நல்கி தன்னுடைய பணியினை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவர் அன்பிற்கினிய தம்பி தாமோதரன் அவர்களையும்
இந்த நூலினுடைய ஆசிரியர் மிகச் சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களை இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு புதிய இலக்கிய வகை என்று கூறலாம். அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நுட்பமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஆற்றலுக்கான நடையில் தன்னுடைய குழந்தை பருவ நினைவுகளை பதிவு செய்து ஒரு இலக்கியத்திலேயே ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பான பணியை செய்து எப்போதும் இயல்பாக ஒரு ஏதோ புதிய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் போல செயல்பட்டு ஒரு இந்த தமிழ் கூறும் இலக்கிய உலகிற்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர், எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களையும் வருக வருக என் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய எங்கள் பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய ஆலோசனை குழுவைச் சேர்ந்த பட்டதாரி தமிழாசிரியர் சகாயஜூடி அம்மையார் அவர்களையும் வருக வருக என் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய ஆலோசனை குழுவைச் சேர்ந்த மதுரை ராஜி ஐயா அவர்களையும் வருக வருக என் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய பேராசிரியர் பெரும் போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய நேருஜி ஐயா அவர்களையும் வருக வருக என் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வில் இணைந்து மகிழக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய கவிஞரும் அவரும் தான் இந்த ஆண்டு நூல் வெளியிட்டாங்க, கவிஞர் நாகா அக்கா அவர்களையும் வருக வருக என் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலிருந்தும் நம்முடைய தமிழக பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என அத்தனை பேரையும் வருக வருக அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வு தொடர்ந்து சிறப்பதற்காக எங்கள் இயக்கம் தொடர்ந்து இயக்கமாக இணைந்து செயல்படுவதற்காக எங்களோடு தோளோடு தோள் நின்று பயணிக்கக்கூடிய பைந்தமிழ் உறவுகள் அத்துணை பேரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தேறுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டிக் கொண்டு அன்பிற்கினிய சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களின் கல்லணைக்கூர் உலா என்ற நூல் குறித்தான கருத்துரையை வழங்குவதற்காக பெருமதிப்பிற்குரிய விந்திய கௌரி அம்மையார் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கல்லணைக்கூர் உலா, ஆற்றங்கரை இலக்கியம், படைப்பாளர் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள், வெளியீடு பைந்தமிழ் இலக்கிய பேரவை, விலை 200 ரூபாய். இலக்கியம் வாழ்க்கையின் விளக்கமாகும். வாழ்க்கையை கவிதையாக படைப்பதற்கு உணர்ச்சியும் கற்பனையும் பொதுவாக அமைய வேண்டிய நிலையான பண்புகளாக அமைய வேண்டும். ஐயாவினுடைய முதல் கவிதையே மிகவும் சிறப்பு. முத்தையன் குழி தலைப்பு. கவிதையை பார்ப்போம். எங்கள் ஊரில் இருந்து எட்டி பிடிக்கும் தூரத்தில் கம்பீர கரிகாலனின் கவின்மிகு கல்லணைய அறிமுகப்படுத்துறாரு. மதுரை வீரனின் கோவில் கை காட்டிடும் வழியை கல்லணைக்கு. முதல் அந்த கவிதை தொடக்கமே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தமிழருடைய பல ஊர்களை பற்றி, பல இடங்களை பற்றி, இயற்கையை பற்றி, தமிழருடைய மேன்மையான வாழ்வை பற்றி சொல்ல போவதை முன்கூட்டியே உணர்த்துவதாக உள்ளது. வெட்டி பாதை வழியே இயற்கையை சுவாசித்தபடியே இயல்பாய் தொடரும் படுகையை நோக்கிய பயணம் எதிர்பார்ப்புடன். மோனை தொடை, இயைபு தொடை, அந்தாதி தொடை, இன்னும் நாம் பல இலக்கணங்களை படித்துள்ளோம். அதை கவிதை எழுதும் பொழுது கவனமாக கையாண்டுள்ளோம். ஐயா அவர்களும் அந்த ஓரெழுத்து அல்லது ஒரு சொல் கடைசியாக அடுத்தடுத்த அடிகளில் வந்தால் இயைபு தொடை என்போம். அதனை அழகாக கவிதையில் படைத்துள்ளார். பாருங்கள். வெட்டிப்பாதை வழியே இயற்கையை சுவாசித்த படியே. முத்தையன் குழி
படுகையின் முகப்பில் பேரழகுடன் காட்சியளிக்கும் குளம். முதலில் தாமரையின் அழகை ரசித்ததும் அல்லியை கண்டு மகிழ்ந்ததும் இங்குதான். இவருடைய இந்த கவிதை வரிகள் மிகவும் உன்னதமாக உள்ளது. சொற்கள் கவிதைக்கேற்ப இயல்பாக அமைந்துள்ளது. குளம் பற்றி அவர் எடுத்துரைத்துள்ளதை காண்போம். குளக்கரைக்கு கூடுதல் அழகை அள்ளி வழங்கும் காவிரியின் கட்டற்ற வெள்ளத்தை தடுக்க ஊருக்குள் வெள்ளம் ஒருபோதும் வராமல் அன்று முன்னோர்களால் கொள்ளிட ஆற்றங்கரைக்கு எதிரில் எழிலூட்டும் கற்களால் வேயப்பட்ட தடுப்பணையில் நடப்பது தடுமாற்றத்துடன் கூடிய தனிசுக நடை அப்படிங்கிறார். இன்றைய ஒரு சில மக்களுக்கு குளம்னா என்ன, ஏரினா என்ன, பேரேரினா என்ன, ஓடைனா என்ன, குட்டைனா என்ன, கலிங்கல் அப்படின்னா என்ன, நிறைய தெரிய மாட்டேங்குது. ஆனா நுட்பமா இந்த நூல்ல பிரிட்டோ ஐயா அவர்கள் பதிவு செய்திருப்பார். பாருங்கள், செருப்பற்ற கால்கள் கொள்ளிட மணலை முத்தமிட்டு மகிழ்வதும், இளம் சூடுபட்ட கால்கள் யாரும் அறியாமல் மெல்ல சினுங்குவதும், இந்த தமிழ் வார்த்தையே மிக சிறப்பா உரிய இடத்துல சிறப்பா அவர் கையாண்டுள்ளார். மென்காற்று மேனி தீண்ட சிலிர்ப்போடு சிந்திடும் எதுகை மோனை, அடிமோனை, சீர்மோனை அத்துணையும் ஆங்காங்கே இங்கே இடம்பெற்றுள்ளது. சிறிய புன்னகையுமாய் மாமர படுகையினுள் தடம் பதிக்கின்றன கால்கள் மெல்ல மெல்ல. முதல் கவிதை படிச்சு முடித்ததுமே உண்மையே இவர் மிக சிறந்த கவிஞர் என்பதை நான் உணர்ந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த ஒரு மணி நேரத்துல நான் இந்த நூலில் உள்ள அந்த ஆற்றங்கரை இலக்கியம் அப்படின்ற தலைப்பிற்கு ஏற்ப அந்த நிகழ்வுகளை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கவிதைகள் இருக்கு. நம்ம பார்க்க போற ஒரு அருமையான கவிதை மதுரை வீரனும் சங்கிலி கருப்பும். நிறைய மாணாக்கருக்கு, தமிழ் மாணாக்கர்களுக்கு தெரியும் நம்மளுடைய குல சாமியை பத்தியும் குல தெய்வத்தை பத்தியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். இவரு அருமையா அதை பதிவு பண்ணியிருக்காரு. தொடக்க வரி பாருங்களேன். தோட்டத்தின் தோள்களில் சாய்ந்திருந்த கிளைகளில் காய்த்திருந்த காய்களில். இந்த மொழி நடை கவிதை நடைய சிறப்பா அமைந்துள்ளது. ஐந்தை மட்டும் பறித்தனர், உறங்கிக் கொண்டிருந்த மான் சருகுகளின் ஒளி எனக்கு எதிர் திசையில் மௌனமாக மறைந்து கொண்டே செல்ல உறுதியானது ஏதோ பிரச்சனை என்று. திட்டமிட்ட இடமாகிய சங்கிலி கருப்பு கோவிலை அவசரமாக அடைந்தேன். மாற்று பாதையில் மூச்சு திணற திணற ஓடி பார்க்கையில் நால்வரும் ஆளுக்கு ஒன்றை திருப்தியாய் தின்றுவிட்டு என் பங்கை மட்டும் வைத்திருந்தனர் சிரிப்புடன். மாங்காய பறிச்சு திங்கிறப்போ அது ஒரு தனி சுகம்தான். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மாந்தோப்புல போய் மாங்காய பறிச்சு மாம்பழத்தை பறிச்சு அப்பவே கடிச்சு திங்கிறது சுவையான ஒரு நிகழ்வு தானே. அதை அழகா எடுத்துரைத்துள்ளார். அதுல முக்கியமானது, ஊரை மதுரை வீரன் இரவில் குதிரையில் காவல் காப்பதாய் நம்பிக்கை எங்களுக்கு. கிராமத்து மக்களுக்கு நிறைய சாமி தொடர்பான கதைகள்லாம் தெரியும். அதுல நம்பிக்கை நமக்கு உண்டு. அதைத்தான் பதிவு பண்ணியுள்ளார் பிரிட்டோ ஐயா அவர்கள். நம்பிக்கை எங்களுக்கு. ஆமா, நம்பிக்கை தான். நம்பிக்கையிலும் அனுபவத்திலும் கடவுள் காட்சி அளிப்பது உலகறிந்த உண்மைதானே. தெருவில் யாரும் படுப்பது அரிது. அப்படியே படுத்தாலும் கட்டில் ஓரங்கட்டப்பட்டிருக்கும் என்பது ஊர் பேச்சு. ஊர் எல்லை வரை மதுரை வீரனும் கொள்ளிட பயணத்திற்கு சங்கிலி கருப்பும் கூடவே பயணிப்பது போல் நெஞ்சுக்குள் நிம்மதி. எப்போதும் பயணம் கிளம்புறாங்க அப்படின்னா குலசாமியை வேண்டிப்பாங்க. எப்பவுமே கிராமத்து மக்களுக்கு கூடவே கருப்பசாமி, அவங்கவுங்க குலசாமி இருக்கிறதா ஒரு எண்ணம் இருக்கும். அது நம்பிக்கை. சொல்லப்போனா அதுதான் நம்மளை வாழ வைக்கின்றது. அடுத்து ஒரு அருமையான இடத்த அவர் பதிவு பண்றாரு. எழில்மிகு இடையாற்று மங்கலம். அந்த கவிதையை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இடையாற்று மங்கலத்தின் எல்லை எதுன்றத ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். மதுரை மாநகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த வளையத்துல எழுதியிருப்பாங்க. கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை, வடக்கு எல்லை, தெற்கு எல்லை அப்படின்னு.
நம்ம தமிழ் படிச்சவங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் அத. இங்க பாருங்க, உயர்ந்த கொள்ளிட கரையின் இரு மருங்கிலும் பசுமை தாண்டவமாடும் அழகு கரையது. அரிய பறவைகளும், எத்தனையோ வகையான பறவைகள் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இவர் பதிவு பண்றாரு, அரிய பறவைகளும் சிறகை விரித்தாடும் சில நேரங்களில் உழைத்த உழவனின் உழைப்பை பாராட்டி தங்க கதிர்களை நெல்மணிகளாய் தாரை வார்த்து சூரியன் செல்ல. இயற்கை மிகவும் சிறப்பானதுதான், அழகானதுதான், நம்மை வாழ வைப்பதுதான். எல்லாவற்றிலும் கூடுதல் சிறப்பு சூரியனுக்கு உண்டு. சூரியன் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்வு உண்மையாகவே மகத்துவமானதாக நிச்சயம் இருக்காது. அதிலும் உழவர்களுக்கு எப்படி அது பயனுடையது என்பதை கவிதையில் உன்னதமாக வெளியிட்டுள்ளார். பசுமை போர்த்திய வயலுக்குள் ஆங்காங்கே தங்க நரை தட்ட மிளிர துவங்கின வயல்களும் சொர்க்கமாய். சேற்றில் அவங்க காலை வைத்தாத்தான் நம்ம சோற்றுல கைய வைக்க முடியும். இரவு பகல் பார்க்காம, பனி வெயில் பார்க்காம அவங்க அருமையா உழவு தொழில செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கை உன்னதமானதா இருக்கு. அதனால உலகமே நல்ல ஒரு வாழ்வு வாழ்கின்றதுன்றத எடுத்துரைத்துள்ளார். வாய்க்காலின் நீரும், வாய்க்கால்னா இப்ப உள்ள ஒரு சிலருக்கு என்னன்னே தெரியாது, நாம தான் சொல்லணும். அந்த வாய்க்காலின் நீரும் இயற்கையின் நிறத்தை இயல்பாய் பூசியவாறு அன்னநடை பயில. வரப்போற வயல்களின் அடர்ந்த புற்களில் அதிகம் வளர்ந்த நுனி புற்களை மட்டும் திருப்தியாய் தின்று. வரப்பு அப்படின்னா வயல் இருக்கும், அதை சுத்தி வரப்பு இருக்கும். வாய்க்கால்னா இடையில பிரிச்சுப்பாங்க, கொஞ்சம் நீண்டதா இருக்கும், கொஞ்சம் அகலமா இருக்கும், தண்ணி ஓடும். ஏரி இருக்கும், சில ஊர்கள்ல பேரேரி இருக்கும். அந்த ஏரியில இருந்து தண்ணிய திறந்து விடுவாங்க, வாய்க்கால் வழியா அது ஓடி அந்த வாய்க்கால் தண்ணியை என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வயலுக்கு, நெல் வயலுக்கு பாய்ச்சிக்கிடுவாங்க. இங்க அவர் அதை சரியான சொற்களை சொல்லியிருக்காரு, வாய்க்கால் வரப்பு அப்படின்னு. திருத்தம் செய்தவாறே வாய்க்கால் நீரை நிறைவாய் பருகி உண்ட மகிழ்ச்சியில் அம்மா நன்றி என்றன ஆவினங்கள். ஐயா நினைச்சிருந்தா பசுக்கள்னு எழுதியிருக்கலாம், அது உரைநடையில தான் வரும். இங்க கவிதைக்கு ஆவினங்கள், இனங்கள், அந்த கூட்டம், பசுக்களுடைய கூட்டம், அது அற்புதமா அந்த மொழி நடையா நல்ல சொற்களா பதிவு பண்ணியிருக்காங்க. இயற்கையை பார்த்து, இயற்கையை இன்னைக்கு நிறைய பேர் ரசிக்கிறதே இல்லை. தொலைக்காட்சியிலையும் சரி, நம்மளோட கைபேசியிலையும் மடி கணிலையுமே நிறைய பேர் வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கையை நம்ம பார்த்து ரசிச்சோம்னா அதுவே நம்மளுக்கு வாழ்வியலுக்கான நிறைய நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அப்படின்றத ரசிச்சவங்க தான், அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான், உணர்ந்துகிட்டவங்க தான் வாழ்க்கையில அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. ஐயா இயற்கையை ரொம்ப ரசிக்கிறவர். அதனால ரொம்ப அழகா ஒவ்வொரு உயிரினத்தை பத்தியுமே அவர் சொல்லியிருக்காரு. ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறாவது அறிவு, பகுத்தறிவான மனிதனை பத்தியும் ஐயா எழுதியிருக்காங்க. இங்க பார்க்கலாமே நாம. இயற்கையை பார்த்து அடர்ந்த வாழையின் வளைந்த குலைகள் பணிவோடு வரவேற்க. வாழையோட தன்மை கொலை சாஞ்சு இருக்கும், அது வணங்குதாமா பணிவா. இத பார்த்தோடனே நாம நினைக்கணும், பணிவா நாம இருக்கணும் அப்படின்னு. எந்த ஒரு நிலையில நாம இருந்தாலும் அந்த நிலையிலையும் நம்ம பணிவா இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். வாழையடி வாழைம்பாங்க, நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளோட சந்ததியரும் நல்லா இருக்க நம்ம கிட்ட ஒழுக்கம் இருக்கணும். இப்படிதான் இயற்கையோடு நம்ம அதனோட செயல்பாட்டை பார்த்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம சிறப்பா மாத்திக்கணும். அத நாம இவரோட கவிதையில இருந்து புரிந்து கொள்ளலாம். வாழை இலைகளோ வலிக்க வலிக்க கையசைத்தன விடாமல். வாழை இலை காற்றுக்கு அப்படியே அசையும். இவரோட கற்பனை பாருங்க, தன்னோட எண்ணத்தை அந்த வாழை இலை மேல எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. இடது புறம் இவ்வழகும், வலது புறம் நிழல் அணுகா பரந்த தோட்டங்களும் பசுமையின் உச்சமாய் பரவசமூட்டின எங்களை. நஞ்சை புஞ்சை அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். நன்சை புன்சை. எங்க ஊர் திருவிழுத்தூர் பக்கம் இடையன்குளம். நன்சை அப்படின்னா என்னன்னா, எங்க பகுதியில 6 மாத நெல் விளையும், 6 மாதம் பருத்தி போடுவாங்க கோடை காலத்துல. கோடை காலத்துல இப்பெல்லாம் கம்மா நிறைய நீர் இருக்கிறதுனால நெல்லே போட்டுட்டாங்க. சிலர் கரும்பு போடுவாங்க. புஞ்சையில எல்லாமே இருக்கும். இதத்தான் இங்க பதிவு பண்ணி வைக்கிறாரு. தோட்டங்கள் அப்படின்னு அவரு எழுதுறாரு.
அடுத்த ஒரு அருமையான தலைப்பு. இப்பெல்லாம் மாட்டு வண்டியை பாக்குறது அரிதா இருக்கு, காளை மாடுகளை பாக்குறது அரிதா இருக்கு, எரும மாடுகளை பாக்குறது அதை விட அரிதா இருக்குது. ஆனா நாம இவருடைய கவிதைகள்ல இருந்து தெரிந்து கொள்ளலாம் அன்றைய கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஐந்தறிவு உயிரினங்களோடு எப்படி அன்பா இருந்தாங்க, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத கவிதையில மிக சிறப்பா பதிவு பண்ணியிருக்காரு. இதுல இருந்தே நம்மளோட வாழ்க்கைக்கான நல்ல கருத்துக்களை எடுத்துக்கலாம். பாருங்களேன், இயற்கையை கண்கள் இரையாக்கி கொள்ள, இயற்கை அப்படியே ரசிக்கணும் நாம. கரையில் சிறு கற்கள் வெற்று கால்களுக்கு அக்கு பஞ்சர் செருப்பாக. கிராமத்து மக்கள் செருப்பு போட மாட்டாங்க. நல்லது, சில நேரங்கள்ல அது தவறு. சுத்தமா இருந்தா பரவாயில்ல. மண்ணுல சிறு சிறு கற்கள்ல புற்கள்ல அப்படி மிதிக்கிறப்போ அது அக்கு பஞ்சரா இருக்கும். ஐயா அக்கு பஞ்சரை பத்தி தெரிஞ்சிருக்காரு. அவங்க கால்ல செருப்படாம நடந்தது, அந்த இயற்கை காட்சி எல்லாத்தையுமே பார்த்து கவிஞன் பார்க்கிறது மட்டும் இல்ல, உற்று நோக்குவான். அப்படி உற்று நோக்குனாத்தான் இந்த மாதிரி அற்புதமான கவிதைகளை எழுத முடியும். இப்ப மழையை எல்லாரும் தான் பார்த்திருக்கோம், ஆனா நிறைய பேர் மழையை பத்தி கவிதை எழுதல. சில கவிஞர்கள் அற்புதமா கவிதை எழுதியிருக்காங்க. திரை இசை பாடல்களும் நம்ம கேட்டிருக்கோம். இங்க பாருங்க, அக்கு பஞ்சர் செருப்பாக சாப்பிட்ட மாங்காயின் சுவை வயிற்றை நிரப்ப மனம் மட்டும் பறந்தது புது புது தேடலுக்காய். என்றைக்கு மனிதனுக்கு தேடல் அதிகமா இருக்கோ அன்றைக்கு படைப்புகளும் அதிகமா இருக்கும், வாழ்க்கையும் ரொம்ப உன்னதமா இருக்கும். தண்ணீர் பந்தலை தொட்டவுடன் பாதி கல்லணையை கண்ட திருப்தி எங்களுக்கு. மணல் எடுக்கும் மாட்டு வண்டிகள் மணல் துகள்களை கண்ணில் இறைத்து கனவேகத்தில் செல்ல. இந்த கனவேகம், அதனுடைய அந்த மொழி நடை, அதனுடைய அந்த சொற்கள், எந்த இடத்துல எப்படி எந்த சொற்களை சிறப்பா போடணும். கவிதைனா என்ன, எந்த சொற்களை எப்போ எப்படி போடுறது, பொருள் பொருத்தமா இருக்குதா. கவிஞன் நினைத்து ஒன்று எழுதியிருப்பான், அந்த கவிதையை நாம வாசித்தோம்னா வேறு ஒரு பொருள் வரும். என்ன அருமை. ஆனா அந்த சொற்கள் பொருத்தமாவும் இருக்கும். அப்படி கவிதை தான் நிலைத்து நிக்குது, பலராலும் பாராட்டப்படுகின்றது. படைப்பாளியோட பெருமையை அது மிகுதியாக எடுத்து மற்றவர்களிடம் கொடுக்கின்றது. பாருங்களேன், கோபமுற்ற நாங்கள் வேகமாய் பாய்ந்தோம் மாட்டு வண்டிக்குள், மாட்டுக்காரனுக்கு தண்டனை அளிப்பதாய் நினைத்து மாட்டிற்கல்லவா கொடுத்தோம். இவங்க உட்கார்ந்தாங்கன்னா இவங்களுக்கு மகிழ்ச்சி, மாட்டு வண்டியில போறோம் அப்படின்னு. ஆனா 2 மாடுகளோ அல்லது 1 மாடு பூட்டின வண்டியும் உண்டு, அதுகளுக்கு சுமை அதிகமா இருக்கும். அத ரொம்ப நல்லா பதிவு பண்ணியிருக்காரு. சிறிய ஒரு நிகழ்வை கூட அற்புதமா உணர்ந்து பிரிட்டோ ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. களைப்புற்ற கால்களை காலார தொங்கவிட்டு சிறிது தொலைவு பயணித்தோம் ஆடி ஆடி வண்டியின் அசைவிற்கு ஏற்ப. காலை தொங்க விட்டுப்போம். நாலாம் மாட்டு வண்டியில போயிருக்கேன். அது ஆடு காலு. இயற்கையை வேற ரசிச்சுப்போம். வானத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். சுத்துமுத்து திரும்பி பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மகிழ்வா இருக்கும். மாடு அழகு, மாட்டு வண்டி மனிதன் செய்த ஒரு அழகான கருவி. அதை நம்ம உணர்ந்து, மாட்டு வண்டிகள் விதவிதமா இருக்கும். இப்போ கோயிலுக்கு போறப்பெல்லாம் மேல கூடார மாதிரியா வச்சிருப்பாங்க, உள்ளுக்கு உட்காந்துப்போம். அது பெண் பிள்ளைகள் எல்லாம் உள்ளுக்கு உட்கார வச்சிருவாங்க. கொஞ்சம் நுனியில ஆண்களை உட்கார வச்சுப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். நான் ரசிச்சு போயிருக்கேன். ஐயாவோட கவிதை வாசிக்கிறப்போ அந்த நினைவு வந்தது. எங்களின் சுமையை எள்ளளவும் மதிக்கவில்லை முரட்டு காளைகள். காளைகள் ரொம்ப வலிமையானது, நாமளும் அதை போல வலிமையா இருக்கணும். முன்னை விட வேகமாக்கின அதனின் வேகத்தை இரட்டிப்பாக்கி. எப்படி புரிந்து கொண்டார் பாருங்களேன். காளைகளுக்கு இவங்க உட்கார்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியா, அதனால 2 மடங்கு வேகத்துல அந்த காளைகள் ஓடி இருக்கு. ஓட்டியவர் எங்களோடு ஏதேதோ பேசி வர வழக்கமான வண்டிப்பாதையில் வழிகாட்டலின்றி பயணித்தன காளைகள் அனிச்சையாய். இதுல ஒரு செய்தியை நான் சொல்லணும். மாட்டு வண்டிகளை விதவிதமா நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. மாடுகளையும் பார்த்துதான் காளை மாடுகளை தேர்ந்தெடுத்து விலைக்கு வாங்கி பூட்டுவாங்க. 2 எங்க ஊர் பக்கம் பெரும்பாலும் 2 மாடுகள் பூட்டிய வண்டிகளாத்தான் இருக்கும். நெல் மூட்டைகள், பருத்தி மூட்டைகள், மற்ற தானிய மூட்டைகள்லாம் ஏற்றி செல்வதற்கு. அப்ப பாத்தீங்கன்னா முதத்தடை, இப்ப எங்க ஊர் சீலூத்துல இருந்து ராஜபாளையம் சந்தைக்கு போகணும் அப்படின்னா முதத்தடை அவங்க வழிகாட்டுதல் மாதிரி மாடோடையே பேசிடுவாங்க. அது பார்த்து வச்சுக்கோ, வர்றப்பவும் நல்லா பார்த்து வச்சுக்கோ.
இரண்டாவது முறை போறப்போ தடுமாறுச்சுன்னா தார்குச்சியால லேசா குத்துவாங்க, அது பாதை மாறாம சரியா போகும். அதுக்கப்புறம் இவங்க சொல்லவே வேண்டாம். ஒருவேளை அசதியில மாட்டு வண்டி மேல நீளமா இருக்கும், மாடுகளுக்கும் பொருளுக்கும் இடையில உள்ள அந்த பகுதி கொஞ்சம் நீளமா இருக்கும், வைக்கோல் அடைச்சு ஒரு சாக்குல தலாணி மாதிரி வச்சிருப்பாங்க, படுத்து தூங்கிட்டா கூட பாதம் மாறாம ராஜபாளையத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகாம எங்க ஊர் இடையங்குளத்துக்கு பாதம் மாறாம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றும். அப்பவும் தூங்குனா மற்றவங்க சொல்லுவாங்க, மாடு சரியா வந்து நிக்குது, நீ என்னடா சோம்பேறி தூங்குற, எந்திரி அப்படி சொல்லுவாங்க. நான் இதை பார்த்திருக்கேன், எங்க அப்பாட்ட விளக்கமும் கேட்டிருக்கேன். ஐந்தறிவு உயிர், அதுக்கு அவ்வளோ ஒரு அறிவு. அத ரொம்ப அழகா வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஐயா. இந்த செய்திகள்லாம் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்கள்ல மாடுகள் இல்லாததுனால நிறைய தெரியவும் மாட்டேங்குது. எல்லாத்தையுமே எல்லாருமே எதுலதான் பாக்குறாங்க, உங்களுக்கு தெரிந்ததுதான், ஒரே கையில உள்ள கைபேசி தான். ஆனா பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய புரிதலும் அனுபவமும் ரொம்ப கூடுதலா இருக்கும். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க, அது இப்படித்தான் வந்தது. பாதம் மாறுச்சுன்னா தார்குச்சியால குச்சி இருக்கும், அதுல ஒரு ஆணி அரைச்சிருப்பாங்க, லேசத்தை குத்துவாங்க. ஏன்னா மாட்டுக்கு வலிக்கும்னு தெரியும், கண்ணீர் வடியும் தெரியும். பிரியமா வளர்ப்பாங்க, தடை தடை கொடுத்து நல்லா வளர்ப்பாங்க இல்லையா, அதனால பாதை மாறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க செய்யறது வந்து அது பாதை மாறாது. இங்க பாருங்களேன், அடுத்து ஒரு அருமையான கவிதை, கவின்மிகு கொள்ளிடம். கல்லணையை பத்தி நிறைய ஐயா சொல்லிக்கிட்டே போறாங்க. நான் கல்லணையை பார்த்திருக்கேன், அதனாலவே இந்த கவிதைகள் எனக்கு இன்னும் கூடுதலாவே பிடித்திருந்தது. கல்லணை செல்லும் பாதையை விட்டு மணலெடுக்கும் பாதைக்கு மாடுகள் விரைய வண்டியை விட்டு தாவி படர்ந்த நாணலுக்குள், நாணல் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நாணலுக்குள் மறைய துவங்கினோம் நாங்களும் மெதுவாய். பிரிட்டோ ஐயா வந்து இந்த முறையில எழுதிந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சொல்லிக்கிட்டே போறாரு. ஒருத்தர் வந்து அவரோட ஊரை பத்தி, பொங்கலை பத்தி, இயற்கையை பத்தி, கல்லணையை பத்தி, சிறு வயதுல வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அதுலயும் அழகு தமிழ்ல ஒரு கவிதை நடையில நல்ல நல்ல அற்புதமான சொற்கள், பிழையில்லாத சரியான சொற்களை சொல்லி படைப்பை அவர் வந்து நகர்த்திட்டு போறது ரொம்ப நல்ல ஒரு முறையில அது இருக்குது. நீங்க படிங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். நாணலாடை போர்த்தி மேனி அழகை மறைத்தது கவின்மிகு கொள்ளிடம். கொள்ளிடத்தை பத்தி சொல்றாரு, கவின்னா அழகு, அழகான கொள்ளிடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. படர்ந்த நாணல்கள் முகத்தில், ஏன்னா படர்ந்துதான் இருக்கும் நாணல்கள், முத்தமிட்டு நாணத்துடன் நடனமாடின. இந்த நாணல் வந்து எவ்வளவுதான் புயல் காற்று அடிச்சாலும் அழியாம இருக்கும், அதுதான் அதற்குரிய சிறப்பு. வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கணும். நான் பார்த்த காட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு நாள் வந்து கோயில் பக்கம் நான் நின்றுட்டு இருந்தேன், கண்ணுக்கு முன்னாடி பெரிய புயல் காற்று அப்படி அடிச்சது, தொடர்ந்து காற்று அப்படி சூறாவளி காற்று அடிச்சது. நாங்கெல்லாம் கொஞ்சம் பேரு ஆண்கள் பெண்கள் கோயில் ஓரமா நின்றுட்டு இருந்தோம். மழை அப்படி பெய்து, காற்று, இடி மின்னலு, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் வேரோடு சாஞ்சு போச்சு. அதே காற்று நாணல் பகுதியில் அடிச்சுச்சுன்னா அது அழியாது, ஏன்னா அது வளைஞ்சு 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 நின்னுக்கும். அதுக்குத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து யார்கிட்ட எப்ப எப்படி பேசணும், எந்த சூழ்நிலையில எப்படி வாழணும் அப்படின்னு கொஞ்சம் நெகிழ்வு தன்மையா விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையா அந்த நாணலை போல சில இடங்கள்ல இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. நான் நிமிர்ந்து இருப்பேன், நான் யார் சொல்லி கேட்க மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வரும். அதைத்தான் அந்த ஆலமரமே ஆனாலும் வேரோடு என்ன செஞ்சிடும், சாய்ந்து போகும். ஐயா அவர்கள் நாணல் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றத அற்புதமா அவங்க வந்து எழுதியிருக்காங்க. சூரிய ஒளியில் கண் சிமிட்டி சென்றனர், வெயிலும் நிழலும் நாணல் புதரில். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சாலே உடனே கொடை பிடிச்சிருவாங்க. வெயில் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. நான்லாம் வெயில் படுற மாதிரி நடப்பேன், கொடையெல்லாம் பிடிக்க மாட்டேன். அது ஒரு அனுபவம். நடு அந்த நண்பகல்ல சூரியன் இருக்கிறதுனால முழிச்சு நல்லா பார்ப்பேன். மாலை நேரம் மஞ்சள் வெயில் ரொம்ப பிடிக்கும். மலைக்கு பின்னாடி மறைகிறத பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். அதிகாலை சூரியன் செம்பருதியா இருப்பான். நிறைய நாள் நான் காலையில பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும்.
பெரிய ஒரு சூரியனா இருக்கும் இல்லையா, நல்லா கையெடுத்து வணங்குவேன். அப்புறம் சிறியதா மாறிடும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இயற்கைய நீங்க எல்லாம் ரசிக்கணும். நீங்க நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க. ரசிக்காதவங்க இனிமே பார்க்கணும், ரசிக்கணும். சூரியனுடைய அந்த பயனை நாம் உணரணுன்றதுக்காக சொல்றேன். அப்புறம் நிழல் உங்களுக்கு தெரியும், வெயிலின் அருமை நிழலில் தெரியும். இந்த மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் ஐயா அருமையா பதிவு பண்ணியிருக்காங்க கவிதையில. பாருங்க, வெண்பூக்கள் சூடிய படர்ந்த நாணலாடை பல நேரங்களில் எங்களூர் கூரைகளுக்கு அழகையும் பலத்தையும் அள்ளித்தரும் ஆடையாகி போனது. ஆமா, அன்றைய காலங்கள்ல கூரை வீடு இருக்கும். கட்டடமா கட்டினத கார வீடுன்னு சொல்லுவோம், ஓட்டு வீடுன்னு சொல்லுவோம், தகர வீடுன்னு சொல்லுவோம். கூரையே வேற வேற மாதிரியாவும் இருக்கும், பனை ஓலையில பண்ணியிருப்பாங்க. இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா தென்னை கீற்ற பந்தலா போட்டிருப்பாங்க. அந்த பந்தல் கூட மங்களமா அமங்கலமா இந்த பந்தல் போட்டிருக்க விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கூரை வீடுகளே வெவ்வேறு மாதிரியா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நான் பார்த்திருக்கேன் பல வகையான கூரை வீடுகளை. பாருங்களேன், இங்க முகமெங்கும் முட்களோடு அழகு மிளிரும் கண்டங்கத்திரியை அவ்வப்போது அள்ளி செல்வர் மருந்திற்காய் வெவ்வேறு ஊர்களில் இருந்து அள்ளிட்டு போவாங்க. கண்டங்கத்திரிக்காய் மருத்துவ குணம் நிறைந்தது. நாங்கெல்லாம் அதை குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா பிடிக்காது. நிறைய பிள்ளைங்களுக்கு பீஸா பர்கரு, நம்மளுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது, பரோட்டா, நிறைய ஏதோ பேர்ல சொல்றாங்க இல்லையா. ஆனா அன்றைய மனிதர்கள் ஆரோக்கியமான உணவைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. அதை ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப தேவைதானே. கண்டங்கத்திரிக்காய் மருத்துவ குணம் நிறைந்தது. அதை என்ன செய்வாங்க, நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. கத்தரி பூக்களும் பச்சையும் மஞ்சளும் கலந்த காய்களும் கவர்ந்தன கண்களை கொள்ளிடத்தில் பிரகாசமாய். ஒவ்வொரு காயிலையும் பூக்கள் இருக்கும், அது ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பெரிய வெங்காய பூ வித்தியாசமா அழகா இருக்கும். பருத்தி பூ அது ஒரு விதத்துல நல்லா இருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு பூவும் ரொம்ப அழகா இருக்கும், ஒவ்வொரு நேரத்துல இருக்கும், ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும். அதுல இவர் கத்தரி பூக்களை சொல்றாரு. நெருஞ்சி பூ பார்த்திருக்கேன் நான், கையில எடுத்தும் பார்த்திருக்கேன். மூக்குத்தி பூ அது ஒரு தனியா அழகுதான், அப்படி சொல்லிட்டே போலாம். அவரைக்கால்ல உள்ள பூ இப்படி நிறைய இருக்கு. இந்த நெருஞ்சி முள்ளு பார்த்தீங்கன்னா சின்ன பூதான், முள்ளு என்னவோ சின்னதுதான், ஆனா என்ஜான் உடம்பும் வலிக்கும்படி அது செய்யும். அதுவும் ஒரு வாழ்வியல் தத்துவம் தான். நம்ம சிறிய ஒரு நிகழ்வுன்னு நினைப்போம், அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஐயாவோட அந்த கவிதையில பாத்தீங்கன்னா மிக சிறப்பா எழுதியிருக்காங்க. பச்சையும் மஞ்சளும் கலந்த காய்களும் கவர்ந்தன கண்களை கொள்ளிடத்தில் பிரகாசமாய். அங்க காய்கள் ரொம்ப நல்லா விளைஞ்சு நல்லா இருந்தன அப்படின்னு அவர் எழுதுறாரு. சிறு சிறு ஓடைகளாய், குளத்துல நீர் நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வெளியே அனுப்பல அப்படின்னா கம்மா உடைஞ்சிரும். குளத்தை கம்மான்னு நாங்க சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், கலிங்கல் வழியா அந்த நீரை வெளியேற்றுவாங்க. ஓடைய சிறு பகுதியா விடுவாங்க. அந்த நீர் அந்த ஓடை வழியே போய்கிட்டே இருக்கும். அப்ப யாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. குளத்து நீர் அப்படியே இருக்கும். அதிகமா தண்ணீர் அந்த ஓடையில போகும். பெரியவங்களுக்கு இது தெரியும், சிலருக்கு தெரியாது, அதனால சொல்றேன். அதைத்தான் ஓடைன்னு சொல்லுவோம். நீர் ஓடிக்கொண்டே இருக்கும், அத ஓடை. சிறு சிறு ஓடைகளாய் நீர் திரள் பிரிய அரிய செடிகளும் அழகிய புற்களுமாய் பசுமையை போர்த்தி பரவி கிடந்தன ஓடையை சூழ்ந்து. ஏன்னா ஓடைக்கு 2 கரைகள் இருக்கும், அங்க நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும், பூக்கள்லாம் இருக்கும், முட்செடிகள்லாம் இருக்கும். மொத்தத்துல பாருங்க, கவின்மிகு, மிகுனா அதிகம்னு அர்த்தம், அழகு அதிகமான கொள்ளிடம் அப்படின்னு கவிதையில பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மெல்ல கால்களை ஓடையில் வைத்த போது உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை சில்லென்று பரவியது. ஜில்லுன்னு இருக்குள்ளையே நம்ம உணர்வோம், அது எப்படி பரவுச்சு அப்படின்றத வார்த்தைகள்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. பரவச உணர்வு சிலிர்ப்பினை ஊட்டியவாறு மெல்லிய சப்தம் மெல்ல பயமுறுத்த மீண்டும் பதட்டம்னு எழுதுறாரு. அடுத்து ஒரு கவிதை, மிக உன்னதமான கவிதை. அந்த கவிதை என்னன்னா, குளியலின் தவ நிலைகள் அப்படிங்கிறார். நம்ம ஏன் குளிக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் நினைக்கிறோம் அழுக்கு போக குளிக்கிறோம் அப்படின்னு. அதுவும் சரிதான். ஆனா இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, உடம்பு சூடு குறையணும். அதுக்காகத்தான். சூட்டுடம்புனா நோய் வரும். அப்போ இங்க குளியலின் தவநிலை அப்படின்ற தலைப்பே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு தலைப்புமே ஐயா பார்த்து பார்த்து பொருத்தமா எழுதியிருக்காங்க, கவிதைக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க.
குளியல்ல பல விதம் இருக்கு. குளத்துல குளிக்கிறது வேற, கிணத்துல குளிக்கிறது வேற, நதியில ஆறுல குளிக்கிறது வேற, ஓடையில குளிக்கிறதும் வேற. கல்லணையில குளிச்சோம் அவ்வளவுதான். நல்லபடியா கத்திருந்தோம்னா இறங்கலாம். எனக்கிட்ட இறங்கவே வேண்டாம்னு சொல்லுவேன், அடிச்சுட்டு போயிரும் அந்த வேகத்துல. அதை இது சிறு பகுதியா பிரித்து விட்டுனா அதுல படிகள்லாம் இருந்துச்சுன்னா படித்துறைன்னு சொல்லுவாங்க, நீர்த்துறைன்னு சொல்லுவாங்க. எங்க பகுதியில அப்படி சொல்லுவாங்க. அங்க படியில உட்காந்து நல்லாவே குளிக்கலாம். கொஞ்சம் மேட்டு பகுதியா இருந்தா நீச்சல் அடிச்சு குளிக்கலாம். இது தொடர்பா நிறைய பேசலாம். ஐயா என்ன எழுதியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வறண்ட நாக்கிற்கு தெளிந்த நீர் தேனாக. கிணத்துல எங்க பிஞ்சையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 கிணறு உண்டு. தண்ணி அள்ளி குடிச்சோம்னா அவ்வளவு சுவையா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இலை தலைகள்லாம் கிடக்கும், அதை அப்படி தள்ளி விட்டுட்டு 2 கையால அள்ளி குடிச்சோன்னா அவ்வளோ சுவை. எடுத்தோடனே ஐயா எழுதிட்டாரு பாருங்க. வெயில் பகுதி, இப்ப வெயில் தானே. வறண்ட நாக்கிற்கு தெளிந்த நீர் தேனாக. சொற்கள் பாருங்களேன், 2 சொற்கள் தான், ஆனா அது நம்மளோட வாழ்வியல அழகா கொடுக்குது. அள்ளி பருகினோம் ஆசை தீர. ஆமா, தாகம் இருந்தது குடிச்சோம் அப்படின்னா அது வெயில் காலத்துல ஆசை தீர குடிச்சிருவோம். உள் நீச்சலையும் வெளி நீச்சலையும் ஆசை தீர அடித்தனர், கைகளின் துணை கொண்டு வலிக்க வலிக்க. அப்போ நீச்சல் அடிக்கப்ப தெரியாது, உள் நீச்சல் மேல் அடிக்கிறது வெளி நீச்சல் தெரியாது. அப்புறம்தான் நம்மளுக்கு அடுத்த நாள் தான் அது கை வலிக்கும், உடல் வலிக்கும், கால் வலிக்கும் தெரியும். அடி தாளாத நீர் திரள்கள் பெருமூச்சு விட்டன குமிழ் குமிழாய். ரொம்ப எனக்கு இந்த 3 அடிகள் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கவிஞனுக்கு கற்பனை வளம் இருக்கணும், இருந்தா தான் அந்த கவிதை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு கவிதை உண்டு, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமி சிரிக்கும்னு. நம்ம வானத்தை பார்த்திருக்கோம், மலையை பார்த்திருக்கோம், பூமியை பார்த்திருக்கோம், எல்லாம் தான் பார்த்திருக்கோம். ஆனா என்ன ஒரு அருமையான வரி ஐயா எழுதுனது பாருங்களேன். அடித்தாளாத நீர் திரள்கள் பெருமூச்சு விட்டன. எப்படி குமிழ் குமிழாய். குமிழ் குமிழாய் இருக்கிறத நான் எத்தனையோ வருஷமா எத்தனையோ இதுல பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு இப்படி தோன்றியதே இல்லை. கவிஞர் அல்லவா, கவிதையை மிக அழகா கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த அடிகளை பாருங்களேன். அழகிய ஆகாய தாமரைகள் குடும்பத்தோடு பயணித்தன கூட்டம் கூட்டமாய். கவின்மிகு பூக்களும் இளம் மொட்டுக்களும் இலையை படகாக்கி ஆற்றின் போக்கில் சுற்றுலா சென்றன. எல்லாம் கற்பனை தான். கற்பனை வளம் ஐயாவுக்கு அவ்வளவு இருக்கு, அதை பொருத்தமா எழுதியிருக்காங்க. சிரித்த முகத்துடன். காற்றும் தன் பங்கிற்கு உற்சாகப்படுத்தியது, வேகத்தை கூட்டியும் குறைத்தும். கடற்பாறை நீச்சல் மட்டும் கவனமாய் கற்ற நான் அளந்து அளந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஆழத்தை ஆச்சரியத்துடன். சிலருக்கு நீச்சல் தெரியும், ஆனா கொஞ்சம் தயங்குவாங்க இல்லையா, அதை எழுதியிருக்காரு. உட்கார்ந்து குளிப்பதும் மண்டிகிட்டு குளிப்பதும் நின்று குளிப்பதுமாய் தவ நிலைகள் போல புறைய அன்ன இன்ன மான. உவம கடுப்பு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, உவம உருப தேவையான இடங்கள்ல ஐயா சிறப்பா பதிவு பண்ணியிருக்காங்க. மெல்ல மெல்ல முன்னேறினேன் பெருமூச்சுடன், மேனியெங்கும் பயத்துடன். எள்ளி நகையாடிய நண்பர்கள் விளையாட்டாய் எட்டி தள்ளினர் ஆழமான பகுதிக்கு. பயத்தை அணிந்தவன் அடிக்கடி இறப்பது உலகறிந்த உண்மைதானே, இதுதான் வாழ்வியல். கவிதைய சொல்றப்பவே நம்மளுக்கு தேவையானதை சொல்லிட்டாரு. ஆமா, அச்சமே நரகம், அச்சப்படக்கூடாது, அஞ்சுவதற்கு அஞ்சணும், எல்லாத்துக்கும் அச்சப்படக்கூடாது. அது அழகா சொல்றாரு. பயத்தை அணிந்தவன் அடிக்கடி இறப்பது உலகறிந்த உண்மைதானே. அனைவருமே நீச்சல் கத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உடல் முழுவதுக்குமான ஒரு பயிற்சி மிதிவண்டியில போறதும் நீச்சல் அடிக்கிறதும் தான். வாயோடு சேர்ந்து காதுகளும் கண்களும் நீரினை பருக நம்பிக்கையை மெல்ல நீரில் கரைத்து கொண்டிருந்தேன் கரையை தேடாமல். நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டோம்னா கிணத்துல இருந்தோ குளத்துல இருந்தோ எந்திக்கவே மனசு வராது. நல்லா நீச்சல் அடிச்சு நம்ம குளிச்சுட்டு இருப்போம், அது ஒரு மகிழ்வானது. ஆத்துலையும் குளிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அத அருமையா பதிவு பண்ணியிருக்காரு ஐயா. அடுத்த ஒரு தலைப்பு, ரொம்ப நல்ல தலைப்பு, தெற்கு ஐயன் வாய்க்கால். ஒவ்வொரு ஊருமே எப்படி உருவாச்சு, அந்த பேர் என்ன, ஊர் ஆய்வை நாம பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த ஊரோட உண்மையான பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியாவும் சொல்லணும். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அங்க இருக்குது. திருனா உயர்வுன்னு அர்த்தம். வில்லிபுத்தூர், புத்தூர் தான் உள்ள ஊர் பேர். அதுக்கப்புறம் வில்லி அப்படின்றவரை ஆண்டதுனால, ஆண்டாள் இருக்கிறதுனால, கோயில் இருக்கிறதுனால
திருவில்லிபுத்தூர் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் சரியானது. அம்பாள் சமுத்திரம் இதுதான் சரியானது. ஆனா பேச்சு வழக்குல அம்பா சமுத்திரம் அப்படின்ருவாங்க. நான் எங்க பக்கம் சீலித்தூர் ஒண்ணு அப்படின்ருவாங்க. எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் பேரு மம்சாபுரம் இப்ப சொல்றது. ஆனா அது தவறான ஒன்று. முகமது சாஹிபுரம் அதத்தான் அவங்க எப்படியோ சொல்லி மம்சாபுரம் போர்டே எப்படித்தான் இருக்கும்னா மம்சாபுரம் தான் இருக்கும். ஆனா இந்நாள் லெட்டர்ல பாத்தீங்கன்னா முகமது சாஹிபுரம்னு தான் அந்த சீல்ல நாங்க பார்த்திருக்கோம். இது எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பேருக்கும் காரணம் இருக்கும். தமிழ் படித்த நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். அதை ஐயா பதிவு பண்றாரு. மெல்ல நினைவிற்குள் தொலைய ஆரம்பித்தேன். தொடக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க. பயணத்திற்கான காரணத்திற்குள் ஆம் காரணம் சொல்லவில்லை எனில் தூக்கம் வராதே நிம்மதியாய். சில கவிஞர்கள் ஆய்வாளர்களுக்கு தேடல் அதிகமா இருக்கும், விஞ்ஞானிகளுக்கு தேடல் அதிகமா இருக்கும், அறிஞர்களுக்கும் அப்படித்தான். அந்த முறையில ஐயா எழுதுறாங்க. காரணத்தை சொல்லி சொல்லியே காரியத்தை கச்சிதமாய் மறப்பது கைவந்த கலையாயிற்று அன்று முதல். சரிதானே இவர் சொல்றது? காரணத்தை சொல்லி சொல்லியே காரியத்தை கச்சிதமாய் மறப்பது கைவந்த கலையாயிற்று அன்று முதல். ஒரு சிலருக்கு இப்படி நிகழ்வு உண்டுதானே, அதை பதிவு பண்ணியிருக்காரு. இடையாற்று மங்கலம் பெயருக்கு ஏற்றவாறு கொள்ளிடம் ஆற்றையும் தெற்கு ஐயன் வாய்க்காலையும் அரணாக கொண்ட அழகூர் ஊர் பேரு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தெற்கையன் வாய்க்கால் ஐயமிக்கால் ஆகி போனது. தெற்கு ஐயன் எப்படி மாறி போச்சு? ஐயமிக்கால் ஆகி போனது. காலப்போக்கில் கச்சிதமாய் வீட்டிற்கு வந்த உறவுகளோடு ஊருக்கு வரும் ஒற்றை பேருந்தை காண ஐயமிக்காலை கடந்தோம். ஆசையாய் ஆர்வத்துடன் கழுத்தளவு நீரை கடந்து பால்வாடி பள்ளியில் படித்த தருணம் இது. சொற்களை ரொம்ப நல்லா இவர் கவிதையில கொடுத்திருப்பாருன்னு சொன்னல, அதான் இதுதான் தருணம். ரொம்ப நல்லா பொருத்தமா கொடுத்திருக்காரு ஐயா. பேருந்தை பார்த்து விட்டு நல்ல தூய தமிழ்ல கவிதை எழுதியிருப்பாரு ஐயா. வீடு திரும்பி விளையாடி கொண்டிருந்தோம். ஆசை தீர ஆவலாய் பாப்பா எங்கே? அம்மாவின் அதற்றல் குரல் பயத்துடன் திரும்பினோம். பாப்பாவை பார்க்கவில்லையே என்றோம். உங்களுடன் வந்தாலே குழந்தைய எப்படியோ பார்க்காம விட்டுட்டாங்க எல்லாருமே. எங்களுக்கே தெரியாது எங்கள் பின் வந்தது. அதிர்ந்து போனோம். அதிர்ச்சியில் உறைந்தவாறே சிறிது நேரத்தில் யாரோ ஏதேதோ சொல்ல தலையில் அடித்தவாறே அழுது கொண்டே ஓடினார்கள் அம்மாவுடன் அனைவரும். நாங்களும் அழுதோம். எல்லோரையும் பார்த்து பார்த்து எதற்கென்று தெரியாமலேயே. மனிதர்கள் மனித நேயம் உடையவர்களா இருக்கணும். அதைத்தான் அடுத்தடுத்த கவிதைகள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமானதை மட்டும் நான் கவிதையா வாசித்த சிறப்பா இருக்கும், கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும். அதுக்காகத்தான் நான் வாசிக்கிறேன். மனிதனுக்கு கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், மனித நேயம் இருக்கணும். அத முக்கியமா சொல்லியிருக்காரு. மனிதர்களுக்கு மனசு இருக்கு, அதனாலதான் மனிதர்னு நாம சொல்றோம். எப்படி மனிதர்கள் மனித நேயத்தோட இருந்தாங்க? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு நம்ம சினிமா பாடலையும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? பாருங்களேன். புளிய மரத்தை வளைந்து தழுவும் தூங்கு மூச்சியின் காலடியில் துணி துவைத்த பாயம்மாவின் கால்களை ஏதோ தழுவ பயந்து பதறி கைகளை உதற மூர்ச்சையற்ற குழந்தை கரங்களில் சப்தமின்றி என்ன செய்வதென்ற அதிர்ச்சியில் அலற தார் சாலையில் சென்ற கட்டை வண்டி கவிழ்க்கப்பட்டது. சக்கரத்தில் கட்டப்பட்ட குழந்தையை சுற்றினர். குழந்தை தண்ணியை குடிச்சிருச்சு. விழுங்கிய நீர் வேகமாய் வெளிப்பட கிராமத்துல உடனே இதைத்தான் செய்வாங்க, பழைக்க வச்சிருவாங்க. அவங்களோட கை வைத்தியம் அது. அதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், இயற்கை வைத்தியம் இதெல்லாமே. வீறிட்டு அழுதால் அனைவரும் கண் கலங்கினர். அந்நொடியில் மகிழ்ச்சியில் அப்பா குழந்தை உயிரோட இருக்கு, பழச்சிருச்சு, குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லை. எட்டி தள்ளாமல், நம்மளுக்கு காலை சுத்தினா என்ன பண்ணுவோம், காலை தொட்ட என்ன பண்ணுவோம், உதறிடுவோம் இல்லையா? அந்த அம்மா உதறல. வாரி அணைத்த பாயம்மாவும் எதற்கும் யோசிக்காமல் வண்டியை கவிழ்த்த வண்டிக்கார ஐயாவும் மறுபிறவி கொடுத்தனர் மனித தெய்வங்களாய். மனிதர்கள் தான் தெய்வங்களா இருக்காங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நம்மளுக்கு உதவி செய்யறப்போ தெய்வமாத்தானே தோன்றுவார்கள் மனிதர்கள். ஏன் மற்ற விலங்குகளும் அதேதான், நம்மளுக்கு நன்மை செய்யும் போது நம்மளுக்கு தெய்வமாத்தான் தோணும். நினைவிற்குள் தொலைந்த போது கரையில் கண் விழித்தேன். காப்பாற்றப்பட்ட நிலையில் என்னையும் நம்பாமல் நண்பர்களையும் நம்பாமல் அவ நம்பிக்கையை ஆடையாய் பூண்டது அவமானமாகி போனது. நம்ம நம்பிக்கையோடு வாழ்க்கைய நல்ல முறையில வாழணும், அவநம்பிக்கை கூடாது அப்படின்றத ஒரு நிகழ்வு சொல்லி, நிச்சயமா அந்த நிகழ்வு ஐயாவோட ஊர்ல நடந்திருக்கலாம்.
ஐயா பார்த்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். அத ரொம்ப நல்ல ஒரு கவிதையா நமக்கு கூட நல்ல ஒரு செய்தியை ஐயா சொல்றாரு. நம்ம எல்லாருமே மனிதர்கள், மனித பிறப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உயர்ந்த பிறப்பு. நான் திருமந்திரம் விரும்பி வாசிப்பேன். சிவபெருமான் நம்மளை மனிதனாக படைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நம் மீது கொண்ட அன்பினால் படைத்தார், நம்மை மதித்ததினால் படைத்தார். ஒரு மந்திரத்துல நான் படிச்சேன், இப்ப மந்திரம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உண்மைக்கே உயர்ந்த பிறப்பு தான் அப்படின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை எனக்கு வந்தது. ஐயாவோட கவிதை அருமை. நாமும் மனித நேயத்தோடு எப்போதும் இருப்போம். அடுத்து எனக்கு பிடித்த ஒரு கவிதை கர்வமில்லா கொள்ளிடம். கொள்ளிடம் தான் ஐயாவோட பார்வையில அவர் பாக்குறாரு. பாலையையும் சோலையையும் தன்னகத்தே கொண்டாலும் வருவோரை வரவேற்று தெளிந்த நீரையும் தூய காற்றையும் அள்ளி வழங்கி ஆயுளை கூட்டி அமைதியாய் வாழ்ந்தது கர்வமில்லா கொள்ளிடம். எவ்வளவு நல்லா எழுதியிருக்காரு பாருங்க. அந்த கொள்ளிடம் மனிதர்களுக்கு எவ்வளவு பயனுடையதாய் இருந்தது அப்படின்றத நமக்கு கவிதையில படைத்து காட்டியுள்ளார். அடுத்து ஒரு தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன், படிச்சேன். வயல்வெளியும் வாத்து கூட்டமும். வாத்தோட வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே வாத்த நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கூட்டம் கூட்டமா போறத. ஆனா ஐயாவோட பார்வை மிக சிறப்பா நல்லதா இருந்தது. ஐயாவோட சேர்ந்தே நாமளும் பயணிப்போம். அனைவரும் வாருங்கள். களத்தை கடந்தோம் கனத்த மனதுடன். வாத்து கூட்டம் சாலையை மறைத்தது, கிடையிலிருந்து பயணித்தன. வேட்டைக்கு வேகமாய் சாலை எங்கும் பூக்களாய். சாலையின் அழகு இரட்டிப்பாகின இவர்களின் அழகிய அணிவகுப்பால். படத்துலயாவது பார்த்துருப்போம் இல்லையா, சிற்றுந்துல போவாங்க, முன்னாடி வாத்தா இருக்கும், வேலைக்கு போறது பெரும்பாடா இருக்கும். உலகத்தின் மிகப்பெரிய கூட்டு குடும்பம் குவா குவா என்று கூடி பேசியவாறே குடும்பத்தின் ஒற்றுமையையும் கூடி வாழும் சுகத்தையும் ஒன்றுபட்ட வாழ்வையும் உலகிற்கு உணர்த்தியவாறே தனது மொழி பேசும் மனிதனின் கம்பு காட்டும் திசையில் கவனமாய் பயணித்தது அவனின் அழகிய குரலுக்காய் அடிமைப்பட்ட வாழ்க்கையிலே. இதனோட வாழ்க்கை அடிமைப்பட்டதா இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கையும் சில சமயம் அடிமைப்பட்டதா எல்லாருக்குமே தான், ஆண்களுக்கு பெண்களுக்கு சில நேரங்கள் அப்படித்தான் இருக்குது. அவங்கவுங்க அது எப்படி அடிமைப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு என்ன சிறப்பா அந்த கவிதை தோன்றியது அப்படின்னா, அந்த வாத்து வளர்க்குறவங்க சொல்றத கேட்கும், அந்த கம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கும். எப்படினாலும் அது கூட்டம் கூட்டமா இருக்கு, அதனோட வாழ்க்கை சிறப்பா இருக்குது. நாமளும் கூட்டு குடும்பமா இருக்கணும், சிறப்பா நம்ம வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்போட நல்வாழ்வு வாழணும் அப்படின்றத இந்த கவிதை வழி உணர்ந்து கொள்ள முடிந்தது. நம்ம சில நேரங்களில் இயற்கையை பார்த்து இதெல்லாம் ஒரு செடியா அப்படின்னு நினைப்போம். ஆனா சாதாரண ஒரு செடியை கூட ஐயா மிக சிறப்பா அதை பத்தி அருமையா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கவிதை சொல்லி நான் அதற்கான பொருளை நான் எப்படி புரிந்து கொண்டேன்றத பிடித்ததா இருந்தது. கவிதையை பாருங்க, அழகான ஒரு கவிதை. எருக்கம் பூவின் மொட்டுக்களை ஒவ்வொருவராய் உடைத்தோம், எழுதிய தேர்வின் வெற்றியை அறிய மாற்றி மாற்றி வெற்றியும் தோல்வியும் அனைத்து மொட்டு தோல்வியிட்டன. அன்றாகும் பரீட்சை எழுதி பயிற்சி எடுத்து கவிதைகளை படிச்சு முயற்சி செய்து அருமையா கவிதைகளை கற்றுட்டார். மலர்ந்த பூக்களையும் விடவில்லை நாங்கள், மலரின் இதழை தவிர்த்து மூக்குத்தி போன்ற பகுதிகளை மெல்ல கிள்ளி மூக்கில் அணிந்தோம். வண்டிற்கு போட்டியாய் தேன் சேகரித்து சுவைத்து மகிழ்ந்தோம். தேன் சுவையானது, தேன்ல பல வகை இருக்கு, மலைத்தேன் நிறைய சொல்லுவோம், கொம்பு தேன் நிறைய இருக்கு, ரொம்ப வித்தியாசமா சுவையோட இருக்கும். சுவைத்து மகிழ்ந்தோம். காய்ந்த காயின் பஞ்சை பறக்க விடுவதும், இலைகளை பறித்து அதில் வடியும் பாலை நுரைக்க வைப்பதும், வாயில்லா செடிகளை உயிருடன் வதைத்தது இயற்கையின் ஆராய்ச்சியாய் தொடர்ந்தது அந்நாட்களில். அமைதிக்கான ஊர்வலம் அழகாய் செல்லும் வாய்க்காலின் நீரில் உடைந்த ஓடுகளை ஒவ்வொன்றாய் தாவ விட்டு
அதிக தாவல்கள் யாருடைய கல்லென்று. இவர் தாவல் அப்படின்ற சொல் போடுறாரு. எங்க பக்கம்லாம் கல்லை தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். போட்டியும் நடந்தது விறுவிறுப்பாய் சில நிமிடம். கல்லால் அடித்தாலும் கவலைப்படாமல் மெல்ல கல்லையும் விழுங்கி மூச்சை மட்டும் வெளியில் அனுப்பின நீர்க்குமிழிகளாய் வாய்க்காலை ஓட்டி தண்ணீர் தண்டு செடி வெண் பூக்களை தலையில் அழகழகாய் சூடியிருக்க பறிக்க மனம் வரவில்லை. சிலருக்கு பூக்கள் மலர்ந்திருந்தா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, பறிக்க மாட்டாங்க. அது அழகா பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. முதலாய் சிலேட்டு பலகையை சிறு வயதுல நாம பண்ணியிருக்கோம். அழிக்க நிதமும் பள்ளிக்கு செல்கையில் பறிக்கும் தண்ணி தண்டு கல்லணை பயணத்தால் தலை தப்பியது அப்படின்னு எழுதியிருக்காரு. இன்னொரு கவிதை, அந்த கவிதையோடு நிறைவு செய்யறேன். ஊமத்தை வித்தையும் கிட்டி புல்லும் அப்படின்னு ஒரு கவிதை, ஒரு அருமையான கவிதையை அவர் எழுதியிருக்காரு. பாருங்க. ஊமத்தை செடிகள் அழகழகாய் பூத்திருந்தன. குழலாய் வெண்மை பூக்களுடன் பூ, அதனோட நிறம் எல்லாத்தையுமே அழகா ஒரு கவிதையில பதிவு பண்ணியிருக்காரு. உருண்டையான காய்கள் முள்ளுடை அணிந்திருந்தன. காய்களை கவனமாய் பறித்து வீசினோம். வான் நோக்கி வேகமாய் சென்ற வேகத்தில் கோபமாய் திரும்பியது எங்களை நோக்கி. புறங்கையை நீட்டினோம். கையில் பட்டு கீழே விழுந்தது. பட்ட வேகத்தில் கைகளை சுழற்றினோம். சில மைல் வேகத்தில் ஊமத்தங்காய் பட்ட இடத்தில் ரத்தம் படர்ந்தது. மெல்லிய வியர்வை போல் ஊமை காயத்துடன் வலி இல்லாத விளையாட்டு, விதைத்து சென்ற செயற்கை காயம். சில நேரங்களில் உதவும் பல நண்பர்களின் பள்ளி விடுப்பிற்கு. அன்றைய காலத்துல ஓடி ஆடி அப்படி விளையாண்டோம். இப்பெல்லாம் அது குறைஞ்சு போயிடுச்சு. கீழே விழுந்த காய்களை கால் பந்தாக்கி ஆளுக்கு ஆள் மாற்றி ஓடி ஓடி உதைத்து போட்டியிட்டு முன்னேறினோம். நாங்களாம் அப்படி விளையாண்டுருக்கோம். மெல்ல மெல்ல வலி தாங்காத காய்களும் வேறு வழியின்றி பயணித்தன. உடலெங்கும் உதை வாங்கி ஊரின் முகப்பு தூரத்தில் தெரிந்தது. சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். ஆங்காங்கே சில சிறுவர்கள் சீரான வட்டமிட்டு கிள்ளி தாண்டை கெந்தி விளையாடியும் பரந்த தூரத்தை அளந்து பார்த்தும் ஆவலாய் விளையாடினர். மட்டை பந்தின் முன்னோடியை வாடகை சைக்கிளை சில சிறுவர்கள் வேகமாக ஓட்டி வீதியில் உள்ளோரை பயமுறுத்தி சென்றது பழகி கற்ற பழைய ஞாபகத்தை நினைவுபடுத்தியது நெஞ்சுக்குள் இனிமையாய். இந்த கவிதை அருமையா முடியுது. இந்த கவிதை போல நிறைய தலைப்புல ஐயா மிக சிறப்பா கவிதை எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 47 தலைப்புல கவிதைகள் ஐயா எழுதியிருக்காங்க. இதுல எனக்கு பிடிச்ச கவிதைய ஒரு வரையறைக்குள்ள வச்சு நான் இந்த கவிதைகளை வாசித்து உங்களோடு பகிர்ந்துக்கிட்டேன். ஐயாவோட கல்லணைக்கோர் உலா ஆற்றங்கரை இலக்கியம் இது. இதை வாங்குங்க, படிங்க. நல்ல கவிதை நூல்களை படித்தோமானால் நமக்கும் கவிதை எழுதணும்னு தோணும். இயற்கையை பார்ப்போம். மனிதனும் இயற்கை தான். பார்த்ததை நாம ரசிப்போம், எழுதுவோம். நாம நல்லா எழுதணும்னா மற்றவங்க எழுதி நல்லா இருக்காருன்னு நம்ம கிட்ட கவிதையை காட்டுனா அவங்களுக்கு நாம என்ன செய்வோம், கவிதை பற்றி எடுத்துரைப்போம். தமிழ் மக்கள் நாம, இலக்கிய வடிவங்கள் பல பல. அந்த வடிவங்கள்ல நமக்கு எது வருதோ, சிறுகதை, புதினம், கவிதைகளையே மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ கவிதை, குறுங்கவிதை, சென்ட்ரி கவிதை, இன்னும் நிறைய இருக்கு, எவ்வளவோ இருக்குது. அது போக நல்ல பாடல்கள், திரைசை பாடல்கள் அப்படி நாம எழுதணும். தமிழ் அன்னைக்கு அணிகலன்களா சூட்டணும். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வாழ்நாளெல்லாம் நாம் அனைவரும் தொண்டு செய்யணும். அதற்கு ஒரு சிறந்த நூல் நமக்கு வழிகாட்டியா இருக்கு. அந்த நூலு தான் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா எழுதிய கல்லணைக்கோர் உலா. வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி. மகிழ்ச்சி அம்மா. ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பான கருத்துரையை இந்த தளத்தில் பகிர்ந்தமைக்கு நூலாசிரியர் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் அகம் நிறைந்த நன்றிகளை முதலில் அம்மையார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ற ஒரு நூலை பற்றி மிக குறைந்த நேரத்துல ஒரு செறிவான கருத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு 3/4 மணி நேரம். அந்த 3/4 மணி நேரத்துல அந்த நூலை பத்தின ஒரு எவ்வளவு செய்திகள் முழுமையா சொல்ல முடியுமோ அந்த அத்துணை செய்திகளையும் கொஞ்சம் கூட எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம
மிகச் சிறப்பா சான்றுகளோட பல்வேறு உதாரணங்களோடு பொருத்தி சொன்ன விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. பின்னூட்டத்துல பகிர்ந்து கொண்ட பங்கேற்பாளர்களுமே நீங்க சொல்ல சொல்ல அந்த நூலை முழுமையா படிப்பதற்கான ஆர்வத்தை உண்டாக்கினது போலவே அவங்க பின்னூட்டத்தை பதிவு செஞ்சாங்க. அந்த வகையில் சிறப்பானது ஒரு கருத்துரை வழங்கிய விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இத்தளத்தில் வாழ்த்துரை வழங்குவதற்காக எங்கள் பைந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலாளரும் 2 நூல்களை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய படைப்பாளர், சொர்க்கத்தில் சில காலங்கள் என்ற சிறுகதை நூலையும் காணத்துவையல் என்ற கவிதை நூலையும் வெளியிட்டு தன்னை ஒரு தமிழ் கூறும் இலக்கிய உலகில் சிறுகதை ஆசிரியராகவும் கவிஞராகவும் அடையாளப்படுத்தி சிறப்பாக தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். கேக்குதா? கேக்குதுங்க. அப்படிங்கிற அந்த நூலுக்கு நாங்கள் முன்னாடியே அறிமுக விழா நடத்தினோம் அப்படிங்கிறது தான் விரும்பியிருந்தோம். அது சற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்துக்கு அதெல்லாம் அமையறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு அது தாமதமானாலும் ஒரு சிறப்பான ஒரு அறிமுக விழாவாகவும் ஒரு ஆய்வுரை விழாவாகவும் இருந்திருக்கு. உண்மையை சொல்ல போனால் விந்திய கௌரி அம்மா அவர்களுடைய அந்த சிறப்புரை, அந்த நூல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஏன்னா அவங்க எதையுமே சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு தமிழ் பேராசிரியர் கூட. அப்படி இருக்கும்போது அந்த நூல் உண்மையிலே அவங்களுடைய மனதை எந்த அளவுக்கு அந்த நூல் பாதித்ததோ அதனோட வெளிப்பாடு தான் அவங்களுடைய அந்த ஆய்வுரை சிறப்புரைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அம்மா அவர்களுக்கு நன்றி. அதே போல இந்த நூல் வெளிவருவதற்கு முன்னாடி நமது சகோதரர் ரிட்டோ அவர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நூல் வெளியிடணும், அது உங்க இலக்கிய பிரிவு மூலமா வெளியிடலாமா அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, அவருக்கு தெரிந்தவர்கள் அவருடைய வட்டாரங்கள்லாம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்குறாங்க, நம்ம இதை சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஃபர்ஸ்ட் இருந்தது. அப்ப இருந்தாலும் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, நமது அதிவீரபாண்டியன் அவர்கள் மேலதான் நம்மளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா அவர் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு இதையுமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாரு. இருந்தாலும் இந்த நூலோடைய அந்த சிறப்பான ஒரு நூல் ஏன்னா எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அந்த பிரதிலிபிங்கிற அந்த செயலியில நான் வாசிச்சிருக்கிறேன். அது 47 கவிதைகளையும் நான் வாசிக்கல, ஒரு சில கவிதைகளை வாசிச்சிருந்தேன். அந்த கவிதைகள் எல்லாமே எனக்கு அப்போதே என்னுடைய பழைய நினைவுகளை தூண்டுற விதமா இருந்துச்சு. அப்ப இவர் மறுபடியும் அந்த 47 கவிதைகளை எனக்கு அனுப்பிச்சு, நீங்க வாசிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்பவே வாசிக்கும் போதே இது ஒரு சிறந்த ஒரு அந்த ஆற்றங்கரையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளின் ஒரு தொகுப்பாகவும் ஒரு பொக்கிஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நூலை நம்ம வெளியிடணும்னா அது ஒரு இலக்கிய பேரவைக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் அவர்கிட்ட அதிவீரபாண்டியன் அவர்கிட்ட சொல்லி இந்த நூலை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது முதற்கொண்டு அந்த நூலை நாங்கள் முக்கியமாக அந்த வடிவமைப்பு எல்லாமே அவரும் பார்த்துக்கிட்டாரு. நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களும் அவருடைய சார்ந்தவர்கள் அது நூலை எப்படி நம்ம மெருகேற்றினா அந்த நூலுக்கு என்னென்ன மெருகேற்றல் செய்யலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவருடைய தோழர்கள் மூலமாகவும் அந்த நூலுக்கான அந்த திருத்தங்கள், அந்த அட்டைப்படம் முதற்கொண்டு அந்த தலைப்பு வைக்கிறது எல்லாமே அவர் பார்த்து செஞ்சாரு. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த நூல் வெளியிடுவதற்கு எந்த அளவுக்கு மெனக்கிடுறோமோ அந்த அளவுக்கு அது உள்ள அவருடைய கருத்துக்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் அது காட்டுது. ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தருடைய சொற்கள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அவர்களுடைய குணம் இருக்கும். அது சொற்கள் மட்டும் இல்லை, அவர் பேசுற பேச்சு வழக்கம் மட்டும் இல்லை, அந்த எழுத்துக்களும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவருடைய குணங்களும் இருக்கணுங்கிறதும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாமே இயற்கையை போற்றுதலாகவும்
அதே போல வந்து அந்த ஊருடைய பழைய நிகழ்வுகள், எந்த மாதிரியான அவர் சந்திச்ச நிகழ்வுகள், அது மனசுல வந்து ஆறாத ஒரு பசுமை வாய்ந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. உண்மையை சொல்ல போனா நம்மளோட வரலாறு என்று எதை சொல்றோம்னா, நம்மளோட பழமையான நடந்த நிகழ்வுகளை தான் பிற்காலத்தில் வரலாறா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வாக கூட நம்மளுடைய முந்தைய காலங்கள் இருந்திருக்கலாம். சொல்லப்போனா இது கூட வந்து அந்த கொள்ளிடம், அந்த கல்லணை, அதை சுற்றிய மணல்வெளிகள், அவர் ரசித்தது, அது எல்லாமே ஒவ்வொரு ஆற்றங்கரையில் உள்ளவங்களும் ரசித்துக்கக்கூடியது. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நினைக்கும் போது அவருக்குள்ள ஒரு ஆற்றாமை, ஒரு ஆதங்கம், நம்மளால வந்து ரசித்ததை நம்ம சந்ததிகள் ரசிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவரை எழுத தூண்டி இருக்குது அப்படிங்கிறது அவருடைய எழுத்துக்கள் இருந்து தெரியுது. உண்மையிலே நான் பல இடங்களில் சொல்றது என்னன்னா, தமிழர்களுடைய ஒரு தலையாய அறம்னா இயற்கையை போற்றுதலும் அதுல ஒண்ணு. அப்ப அந்த இயற்கையை போட்டுக்கிற குணம் தான் ஒரு உண்மையான அறமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர் தான் நமது பிரிட்டோ அவர்களும். ஏன்னா அந்த நூல்கள்ல நீங்க வாசிச்ச மட்டும் வந்து நம்மளுக்கு தெரியும், வர்ணனையாக இருந்தால் கூட அந்த நிகழ்வுகள் வந்து நடக்கும்போது நாம எப்படி அனுபவிச்சோம், அது பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத அந்த வர்ணனை கோர்த்து சொல்லியிருப்பாரு. இது வர்ணனையோட சொல்லும் போது வந்து ஒரு தயக்கம் பல பேருக்கு இருக்கும். ஏன்னா வர்ணனை வந்து ஒரு சில பேருக்கு அதிகமா இருந்தால் அது சலிப்பு தட்டிடும். ஏன்னா பல நூல்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம், அதுல வந்து ஒரு பெரிய ஆட்களோட நூல்கள் கூட நம்ம ஒரு சில நேரம் வர்ணனையா இருக்கும்போது அது பக்கங்களை புரட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு சில வர்ணனைகள் அவர் இன்னும் வர்ணிக்காம விட்டுட்டாரோ அப்படின்னு என்ன தோணும். அப்படிப்பட்ட வர்ணனைகள் தான் இந்த இதுல வந்து அவர் வச்சு எழுதியிருக்கிறாரு. ஏன்னா எதுவுமே வந்து மிஞ்சியும் போகல, அது தன்மையும் மாறாம, எதை சொன்னா வந்து வாசிப்பவருக்கு எடுப்பா இருக்கும், அது தன்னுடைய உணர்வுகளை வந்து எப்படி கடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல எண்ணற்ற கவிதைகள். அந்த 47 கவிதைகளையும் நான் வாசிச்சதில்ல. 47 கவிதைகளுமே ஒவ்வொரு வரிகள் வந்து ஒரு சில வரிகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அந்த வாழ்த்துறையிலையும் அதை சொல்லியிருக்கோம். அது வந்து இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா இருக்கும், அதே மாதிரி வந்து அந்தோனியார் கோயில் திருவிழா, அங்கே உள்ள வந்து ஒரு நாத்திக பெரியப்பாவோட ஒரு சின்ன வாழ்வியல், இந்த மாதிரி அந்த அக்ரகாரத்தில் உள்ள நடக்கிற நிகழ்வுகள், அவர் வந்து அந்த சிறு வயதிலே வந்து சைக்கிள் ஓட்டுற நிகழ்வுகள், இது எல்லாமே வந்து ஒரு சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா, ஒரு நிகழ்வுகளை எழுதும்போது அது ஒரு சிறுகதையா எழுதலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா ஒரு கவித்துவமா படைக்கணும் அப்படின்னு ரொம்ப சொற்பமான ஆட்களுக்கு தான் அது தோணும். அது அவருக்கு தோணி இருக்குது. அது அந்த கவித்துவத்தோட நம்மையும் வந்து அதை உணர வச்சிருக்கிறது தான் அவருடைய அந்த நூலோடைய மிகப்பெரிய வெற்றி. அதுவும் போக வந்து அவருடைய சுற்று வட்டார பகுதிகளில் இயற்கை வளம் எப்படி அவர் காலத்துல இருந்துச்சு, அதை நான் எப்படி அனுபவிச்சேன், அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இறுதி இதுல சொல்லியிருக்கிறாரு. இதுல முதல்ல வந்து என்ன வாழ்த்துறை வந்து இந்த புத்தகத்துக்கு எழுதவும் சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு தயக்கம், ஏன்னா வாழ்த்துறை எழுதுற அளவுக்கு நம்ம வந்து என்ன பெரிய ஆளும் இல்லை. அப்புறம் தான் யோசிச்சேன், வாழ்த்துறை என்ன வந்து பெரிய ஆட்கள் எழுதணும் இல்லை, ஒரு நல்ல வாசகனாக இருந்து வாழ்த்துறை எழுதலாம். ஏன்னா வாழ்த்துக்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அது வயது வாழ்த்த வயது இல்லை அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து என்பது ஒரு நேர்மறையான எண்ணம். அது வந்து ஒரு பிறருக்கு நாம் செய்கின்ற, அவருடைய செயலுக்கு நாம் செய்கின்ற ஒரு கைமாறா கூட அந்த வாழ்த்துக்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துறை நம்ம எழுதினா என்ன, ஒரு வாசகனா இருந்து நம்ம வாழ்த்துறை எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டு அந்த நூலில் கூட வாழ்த்துறையும் எழுதியிருப்பேன். அப்போ வந்து வாழ்த்துறை எழுதிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வாழ்த்துறை முடிஞ்சிருச்சு, நம்ம நூலுக்காக இது பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி நூலுக்கு அவரையும் வந்து எண்ணுரையெல்லாம் எழுதி அந்த நூல் வந்து தயாராகி ஒரு நல்ல ஒரு நூலாக வந்துருச்சு. இதுக்கு உண்மையை சொல்ல போனா அவர் அதிவீரபாண்டியன் அப்புறம் நம்ம நூல் ஆசிரியர், இவங்க 2 பேரோட அந்த முக்கியத்துவம், அந்த மெருகூட்டல் வந்து முக்கிய காரணியா இருக்கும் இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு. அதுபோக அவங்களுக்கு உதவியா அவங்களுடைய வகுப்பு தோழி அவர்களையும் இந்த தடவை சொல்லியாகணும். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, கல்லணைக்கோர் உலா அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தலைப்பா இந்த இன்னைக்கு அது பேசப்படுறதுன்னா அதுக்கும் ஒரு காரணமா இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த நூல் வெளியாச்சு. இதை வந்து இந்த நூல் நாம மட்டுமா வாழ்த்துல அந்த ஊர்ல உள்ள அந்த வயல்வெளிகள் அவரை வாழ்த்துகிறது, அங்கே உள்ள அந்த சிட்டுக்குருவிகள் வாழ்த்துகிறது, அங்க மாந்தோப்பு வாழ்த்துகிறது, அந்த மண் வாழ்த்துகிறது, அந்த காற்று வாழ்த்துகிறது, அந்த கல்லணை வாழ்த்துகிறது, அதில் நீர் வாழ்த்துகிறது. அதோடு சேர்ந்து
அவருடைய அந்த உயரம் இன்னும் பல படிகள் உயர்வதற்கு பைந்தமிழ் இலக்கிய பேரவையும் வாழ்த்துகிறது. நாமும் வாழ்த்துவோம். அவர் பல படிகள் நிச்சயம் தொடுவார். ஏனென்றால் அவருடைய குணங்களும் அப்படி, அவருடைய எழுத்துக்களும் அப்படி. அதற்காக அவரை வாழ்த்தி மகிழ்வதில் பைந்தமிழ் இலக்கிய பேரவை பெருமகிழ்வு கொள்கிறது. நன்றி. மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் அண்ணா. மிகச் சிறப்பான ஒரு வாழ்த்துரை. இந்த நூல் எப்படி உருவானது, இந்த நூலுக்கு எவ்வளவு பேர் அணி சேர்த்தார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டு நல்லதொரு வாழ்த்துறையை இத்தளத்தில் வழங்கிய அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய சகோதரர், இந்த நூலினுடைய ஆசிரியர், சிறந்த பண்பாளர், அன்பிற்கினிய அண்ணன் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களை ஏற்புரை வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்னை தமிழுக்கு மனம் நிறைந்த நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். நம்மை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு பாலமாக அன்னை தமிழ் என்றென்றும் நம்மை செழுமைப்படுத்துகின்றது, நமது வாழ்வியலை செம்மைப்படுத்துகின்றது. தமிழோடு இணைந்து பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இப்படி ஓர் அற்புதமான நிகழ்வினை இணைய வழியிலும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த கல்லணைக்கோர் உலா என்ற ஒரு நூலுக்கு அங்கீகாரம் வழங்கியதற்கு மனம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். கல்லணைக்கோர் உலா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட படைப்பு. இது நூலாக்கம் செய்யாமல் காத்திருப்பில் வைக்கப்பட்டிருந்தது. அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய நட்பின் அடிப்படையில் பைந்தமிழ் இலக்கிய பேரவையும் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களும் அருமையான அறிமுகமான ஒரு அற்புதமான தருணம். அப்பொழுது அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய சொர்க்கத்தில் சில காலங்கள் என்ற சிறுகதை தொகுப்பு தமிழ் மக்கள் மனங்களில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான நூல். அதனைத் தொடர்ந்து காணத்துவையல் என்ற அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பினையும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். அடுத்து தனித்தமிழ் அறிஞர்களை கொண்டாடும் விதமாக தமிழருட்பா என்ற ஒரு அற்புதமான நூலினையும் படைத்து கொண்டிருக்கின்றார். கூடிய விரைவில் நூலாக்கம் செய்து வெளியாகி இருக்கின்றது. அன்பு கவிஞர் அவர்களுடைய நட்பின் அடிப்படையில் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களை அணுகி இந்த கல்லணைக்கோர் உலா என்ற நூலினை நூலாக்கம் செய்வதற்கான ஒரு துவக்க முயற்சியை எடுத்த அந்த தருணத்திலேயே மிகவும் மன மகிழ்வுடன் அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இதை நமது பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் ஆண்டு விழாவில் வெளியிடலாம் என்ற வாக்குறுதியையும் அன்பு தம்பி அவர்கள் அளித்திருந்தார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு படிகட்டமாக இந்த நூலினை நாங்கள் நூலாக்கம் செய்வதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டோம். இந்த நூலாக்க பணியில் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்களும் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களும் மிகவும் உறுதுணையாக இருந்து நூலாக்கம் செய்வதில் மிகுந்த உறுதுணையாக ஒரு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர் பயணமாக நிறைய அழைப்புகள், நிறைய கருத்துக்கள் என்று நிறைய பரிமாற்றங்களுக்கு பிறகு ஒவ்வொரு சூழலிலும் பொறுமையாக எதிர்கொண்டு மிகுந்த ஒரு ஊக்கத்தினை அளித்தார்கள். குறிப்பாக இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதி கொடுத்த அன்பு அருட்தந்தை சிரில் ராபர்ட் அவர்கள் தற்பொழுது கனடாவில், அமெரிக்காவில் இருக்கின்றார்கள்.
நியூ ஜெர்சியில் இருக்கின்றார்கள், அமெரிக்காவில். அருமையான அணிந்துரையை எழுதி கொடுத்திருந்தார்கள். எங்களது மண்ணின் மைந்தராக, எங்களது கிராமத்தில் அருட்தந்தையாக, எங்களது பங்கு தந்தையாக வலம் வந்தவர். எங்களது குழந்தைகளை தற்காலத்தில் கல்லணைக்கு பயணமாக அழைத்து சென்ற மாண்பிற்குரியவர். அவர்களுடைய அணிந்துரை இந்த நூலிற்கு ஒரு அழகு கோர்க்கும் விதமாக அமைந்திருந்தது. அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நூலினை ஒவ்வொரு படிநிலையாக செதுக்கியவர் அன்பு தங்கை சித்ரா ஆனந்த கிருஷ்ணன் எனக்கூடிய கவிஞர் கோஸ்தி அவர்கள், திருப்பூரை சார்ந்தவர். நான் படித்த புறத்தாக்குடி புனித சவேரியார் மேல்நிலை பள்ளியில் எனக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு படித்தவர். இந்த இணைய வழியில் எழுதுவதை துவங்கிய பொழுது எங்களது பள்ளி விடுதி வாழ்க்கையை பற்றி ஒரு தொகுப்பை எழுதி கொண்டிருந்த பொழுது அவர் எழுத்துக்களை பாராட்டி, உங்களது படைப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றன, ஒற்று பிழைகள் நீக்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்பேன் என்று வாக்களித்திருந்தார். அதுபோல இந்த நூலை ஒரு மிக சிறப்பான நூலாக, எழுத்து பிழைகள் முற்றிலும் தவிர்க்கும் அளவிற்கு முழுமையான பங்களிப்பை அளித்தவர் அன்பு தங்கை சித்ரா ஆனந்த கிருஷ்ணன் எனப்படும் கவிஞர் கோசி அவர்கள். அவர்கள் மிக சிறந்த ஒத்துழைப்பை இந்த நூல் வெளியாவதற்கு வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அகம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். மேலும் இந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் பொருளால் அன்பு தங்கை அமிதா இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பைந்தமிழ் இலக்கிய பேரவையை சீரும் செம்மையுடன் எடுத்து செல்லக்கூடிய துணை தலைவர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்கள், மாணவ பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அவர்களது ஒத்துழைப்பு, அந்த நேரடி நிகழ்வில் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அவர்கள் அளித்த ஆதரவு, ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து சென்ற மாண்பு என்பது போற்றுதலுக்கு உரியது. இளம் மாணவர்கள், இளம் தலைமுறை ஆற்றலுக்குரிய ஒரு தலைமுறையாக வளர்ந்து வருகிறது என்பதற்கு இதைவிட மிக சிறந்த சான்று வேறு எதுவும் இல்லை. இத்தகைய இளைஞர்களை, தமிழ் ஆர்வலர்களை உலகளாவிய அளவில் ஒன்று திரட்டி பல கல்லூரிகளிலும் நிறைய நல்ல நல்ல நிகழ்வுகளை வழங்கி வரக்கூடிய பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கு மற்றும் ஒரு முறை நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அடுத்தபடியாக அன்பு தமிழ் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள், இடையன் குளத்திலிருந்து, இடையாற்று மங்கலத்திலிருந்து கல்லணை நோக்கிய ஒரு பயணத்திற்கு அற்புதமான ஒரு மதிப்புரையை இன்று வழங்கி இருந்தார்கள். ஆம், திருவில்லிபுத்தூரில் அருகில் இருக்கக்கூடிய இடையன்குளம் என்ற இடத்திலிருந்து திருத்தவத்துறை எனப்படும் லால்குடி அருகில் உள்ள இடையாற்று மங்கலம் கிராமத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு கல்லணைக்கோர் உலா, கொள்ளிட காற்றை சுவாசித்தபடி இயற்கையோடு கரம் கோர்த்து கல்லணை சென்றடையக்கூடிய ஒரு பயணமாக இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஒரு எழுதும் போது இருக்கும் அந்த ரசனையை விட அதை படித்தவர்கள் பகிரும் ரசனை என்பது என்றென்றும் போற்றுதலுக்கு உரியது. அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள் இந்த நூலை எந்த அளவிற்கு ரசித்து உள்வாங்கி ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்துள்ளார் என்பதை வெகு சிறப்பாக இங்கு காட்சிப்படுத்தியுள்ளார். ஒவ்வொருவர் மனக்கண் முன்னும் இந்த கல்லணைக்கோர் உலா நூலினை எடுத்து சென்றுள்ளார். அன்பு அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த நூலினை பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள் கருத்துரைகள் வாயிலாக கௌரவித்திருக்கின்றார்கள். எழுத்து இணையதளம், முகநூல், பிரதிலிபி போன்ற தளங்கள் வாயிலாக ஒவ்வொரு தருணங்களிலும் என்னை ஊக்குவித்து, என்னை கரம் பிடித்து உயர்த்திய அந்த ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் நான். அது மட்டுமல்லாமல் இந்த நூலை நான் குழந்தை பருவத்தில் இடையாற்று மங்கலத்தில் வாழ்ந்த ஒரு வாழ்வியல் சூழலில் வாழ்ந்த குழந்தை பருவ நண்பர்கள்,
அந்த நேரத்தில் எங்களது கதாநாயகர்களாக இருந்த அந்த காலத்து இளைஞர்கள், எங்கள் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் பரிசளிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த நூலாக்கம் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆற்றங்கரையோரம் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களின் வாழ்வியல் செழுமை எந்த அளவிற்கு ஒரு பரவசங்களையும் இனிமைகளையும் கோர்த்தது, அவர்கள் மனங்களின் செழுமை எந்த அளவிற்கு உள்ளது என்பதை காட்சிப்படுத்துவதாகவும் இந்த நூல் அமைந்துள்ளது. அவ்வகையில் கடந்த இந்த நூல் வெளியான பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு இடையாற்றுமங்கலம் செல்ல நேர்ந்தது. அங்கு குழந்தை பருவ நண்பர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களோடு இந்த புத்தகத்தை பகிர்ந்து கொண்ட தருணங்கள் என்பது இனிமை கோர்த்த தருணங்கள். அதுபோல நாங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தபோது இளைஞர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது ஊர் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து இந்த நூலை கொடுத்து அவர்களிடம் ஆசீர் பெற்ற தருணங்களும் இனிமையான தருணங்கள். மண்ணின் மைந்தர் அன்பு தம்பி விக்டர் லாரன்ஸ் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் இடையாற்று மங்கலத்தில் இருந்து. அந்த கதையில் வரக்கூடிய அன்பு அம்மா அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஐயன் வாய்க்காலில் மூழ்கி அந்த தத்தளிக்கக்கூடிய சிறுமியாக இருக்கக்கூடிய எனது அன்பு தங்கை பவுலின் அவர்களும் இடையாற்று மங்கலத்தில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். அன்பு அக்கா கரோலின் அவர்களும் இடையாற்று மங்கலத்தில் இருந்து இந்த நிகழ்வில் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் அகம் நிறைந்த நன்றிகளை மண்ணின் மைந்தர்கள் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு வாழ்த்திய தருணங்களுக்காக, தங்களது உடனிருப்பை காட்டிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அடுத்தபடியாக பள்ளி நண்பர்கள், என்னுடன் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை கரம் கோர்த்து நடந்த அன்பு நண்பர் நந்தகுமார் நடராஜன் அவர்கள் இன்றைய நிகழ்வில் இணைந்து கொண்டது பெருமகிழ்வு அளிக்கின்றது. அடுத்தபடியாக அன்பு தோழி ஸ்ரீதேவி ஜெயபால் அவர்கள் பள்ளி கால நண்பர்கள் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டது பெருமகிழ்வு அளிக்கின்றது. மேலும் பக்கத்து கிராமத்தை சார்ந்த அன்பு நண்பர் பிரேம்நாத் அவர்கள் பிரேம் கண்ட்ரோல்ஸ் நிறுவனர். இந்த நாங்கள் காவிரியின் ஒரு கரையில் இருக்கின்றோம், மறுகரையில் இருக்கக்கூடியவர் அவர், நடுக்காவேரி எனக்கூடிய அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் அவர்கள் மண்ணின் மைந்தர்களாக வந்திருப்பதில் பெருமகிழ்வு. அது மட்டுமல்லாமல் தமிழ் சான்றோர் பெருமக்கள், எண்ணிறைந்த தமிழ் சான்றோர் பெருமக்கள் இந்த அவையில் குழுமி இந்த அவையை நிறைத்தமைக்கு மனம் நிறைந்த நன்றியினை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். எளிய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வில் இணைந்து கொண்ட Grow with Hopes and Dreams தளத்தின் நிறுவனர் அன்பு நண்பர் மகேந்திரன் பெரியசாமி அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருந்து தற்போது நமது தளத்தில் வாழ்த்துக்கள் பகிர இணைந்துள்ளார். அவர்களுக்கு அகம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். மேலும் சரித்திரம் படைப்போம் தளத்தின் நிர்வாகி அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களும் அமெரிக்காவில் இருந்து இந்த நிகழ்வில் இணைந்துள்ளார். அவர்களுக்கும் அகம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். மேலும் உத்வேகம் என்ற அருமையான தளத்தினை எடுத்து செல்பவரும் அருமை நண்பராக இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் இருந்து இணைந்துள்ள அன்பு நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நூல் வெளியீடு அவரது வாயிலாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வெளியானது. அந்த நூலில் 5 கதைகளை எழுதக்கூடிய அற்புதமான வாய்ப்பும், அந்த நூலின் நூலாசிரியர்கள் 2 அதில் ஒருவராக பங்கெடுத்து அந்த நிகழ்வுகளில் பயணித்த தருணங்கள் என்பது மிகவும் இனிமையான தருணங்கள். அன்பு நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. அது மட்டுமல்லாமல் என்னுடைய கல்லூரி கால நண்பர்களாக இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அன்பு நண்பர் நவாஸ் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. நான் ஆரம்ப காலத்தில் பேச்சு கலையில் சொல்லரங்கில் பயணித்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒளிப்பதிவு செய்து அதை எப்பொழுதும் உற்சாகமூட்டி பேச்சுக்களை அங்கீகரிக்கக்கூடிய அன்பு தங்கை பிலோமினா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரி லண்டனில் இருந்து கவிதா பழனிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய நண்பர்கள், அன்பு உள்ளங்கள் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தந்த தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம்.
உங்களுடைய ஒவ்வொருவருடைய வருகையும் வாழ்த்துக்களும் ஆசீரும் எப்பொழுதும் மனதிற்கு இதமானதாகவும் இன்னும் வாழ்வின் உயரங்களுக்கு செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அன்பு அருட்தந்தை ஜூல் அவர்களும் இணைந்து நமது தளத்தில் இப்பொழுது இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் அகம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒவ்வொரு அன்பு உள்ளங்கள் பெயர் குறிப்பிட விரும்புகின்றேன் அனைவருடைய பெயர்களையும். பிருந்தா அவர்கள், எம் பிருந்தா அவர்கள், எஸ் பிருந்தா அவர்கள், அன்பு சகோதரி கரோலின் அவர்கள், தக்ஷின் அவர்கள், நேருஜி அவர்கள், செல்வராகு அவர்கள், ஜசிகன் மார்ஷல் அவர்கள், ஜெசிந்தா மதலைமேரி அவர்கள், ஜெயசித்ரா அவர்கள், ஜூட் அவர்கள், கற்பகவள்ளி அவர்கள், காசி ஆறுமுகம் அவர்கள், கவிப்பிரியா அவர்கள், கவிதா பழனிக்குமார் அவர்கள், மகேஷ் அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், மகேந்திரன் அவர்கள், மேரி பிருந்தா அவர்கள், மீனாட்சி அவர்கள், நளினா அவர்கள், நந்தகுமார் அவர்கள், நவீன்குமார் அவர்கள், பவுலின் அவர்கள், பிரேம்நாத் அவர்கள், ரேணுகா சேகர் அவர்கள், சசிகலா பாரி அவர்கள், சக்தி பிரியா அவர்கள், செல்வத்தரசி அவர்கள், ஸ்ரீவத்சன் அவர்கள், தமிழ் மோகனா அவர்கள், விக்டர் லாரன்ஸ் அவர்கள், விந்திய கௌரி அம்மா அவர்கள், மதுரை ராஜி அவர்கள், அன்பு தம்பி அதிவீர பாண்டியன் அவர்கள், இன்னும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்குகின்றேன். நிச்சயமாக இந்த கல்லணைக்கோர் உலா நூல் வெளியான நாளிலிருந்து இன்று வரை நிறைய வரவேற்புகளும் வாழ்த்துக்களும் நிறைய அன்பு உள்ளங்களின் பழமை கோர்த்த இனிய நினைவுகளும் நிறைய அன்பு பரிசாக அன்றாடம் இறைமையின் வரமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்த்தி ஊக்குவித்து தங்களுடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் வாரி வழங்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் அகம் நிறைந்த நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வினை சீரும் செம்மையுமாக எடுத்து சென்ற அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் மற்றும் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் ஒவ்வொரு உறுப்பினர் பெருமக்களுக்கும் அன்பு அம்மா எளிய அழைப்பினை ஏற்று மிக சிறப்பான மதிப்புரை வழங்கிய விந்திய கௌரி அவர்களுக்கும் அகம் நிறைந்த நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மகிழ்ச்சி என தொடர்ந்து இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கேற்பாளர்கள் சில நிமிடங்கள் தங்களது பின்னூட்டங்களை பதிவு செய்வதற்காக முன்பே நாம் அரட்டை பகுதியில் பெயர் பதிவு செய்ய வேண்டி கேட்டிருந்தோம். அந்த வகையில் தங்களது பெயரை பதிவு செய்த சிவகாசி ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியின் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி ஜெயசித்ரா அவர்களை தங்களது கருத்துக்களை பகிர்வதற்காக இத்தளத்தில் அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுடைய கல்லணைக்கோர் உலா என்ற ஒரு அருமையான கவிதை நூல் விந்திய கௌரி அம்மா அவர்கள் மிகவும் அழகான மதிப்புரை வழங்கினார்கள். இந்த மதிப்புரையை கேட்டவுடனேயே நூலை எப்படியாவது நாம் வாங்கி படித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் இருந்தது. அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கு நன்றிகள். காவல் தெய்வங்கள், எல்லை குறித்தும் பசுக்கள் என்பதற்கு பதிலாக ஆவினங்கள் என்று எவ்வளவு அழகாக அந்த சொற்களை கையாண்டிருக்கிறார்கள். இயற்கையை ரசிக்கும் பாங்கு, எப்படி அந்த கிராம மக்களின் வாழ்வியலை எடுத்து கூறியிருக்கிறார்கள். மாட்டு வண்டியிலெல்லாம் போகக்கூடிய பயணத்தை பற்றியெல்லாம் அம்மா குறிப்பிட்டார்கள். மேலும் ஊர்களின் பெயர்கள் எப்படி மருவி வந்திருக்கிறது. நானும் திருவள்ளிபுத்தூரில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த மாம்சாபுரம் என்ற ஊரை மகமது சாஹிபுரம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். இப்படி பல்வேறு ஊரின் பெயர்கள் மருவி வந்துள்ளது. அதுபோல கொள்ளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கவின்மிகு கொள்ளிடத்தை பற்றியும் அந்த நாணலின் அழகை பற்றியும், எப்படி அந்த மக்கள் காலில் செருப்பில்லாமல் நடந்தார்கள், அந்த கிராமத்து மக்கள் அந்த நஞ்சை புஞ்சை வயல்களிலே அவர்கள் நடக்கக்கூடிய அந்த பாங்கு, மருத்துவ குணம் நிறைந்த கண்டங்கத்திரிக்காய் பற்றி எல்லாம் கூறி மிகவும் அழகாக, குளியலில் கூட இவ்வளவு ஒரு கற்பனை இருக்க முடியுமா என்று ஐயாவுடைய கவிதை நூலை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. அச்சமே நரகம், நாம் எப்படி நீச்சல் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை 5 அறிவு உயிரினங்கள் கூட நமக்கு கற்பித்து தருகின்றன என்பதை ஐயாவுடைய கவிதை நூல் மிகவும் அழகாக எடுத்து கூறியிருக்கிறது. மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்பதை இந்த கல்லணைக்கோர் உலா என்பது கரிகாலன் கட்டிய கல்லணையை போல ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள் கட்டிய இந்த கவிதை கல்லணையுமே
பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிகுந்த மகிழ்ச்சிப்பா. தாமோதரன் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாமா? கற்பகவள்ளி அவர்கள் கற்புகுற ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கற்பகவள்ளி அவர்கள். சரி. கற்பகவள்ளியம்மா, நீங்க ஒளி வாங்கிய திறந்துட்டு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்வில் இணைஞ்சுக்கிட்டதுக்கும் எனக்கு இந்த பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. விந்தியா கௌரி அம்மா அவர்களுடைய மதிப்புரையும் அந்த புத்தகமும் நான் வாசிச்சேன். ரொம்ப அழகா அந்த அந்த ஒரு கிராமத்து வாழ்க்கையை ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் எழுதியிருந்தாங்க. அதோட சரி, நம்ம எப்படி கலை இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆறுதலுக்காக, ஒரு மகிழ்ச்சியா இருந்தாலும் நிறைவுல அவர் எழுதிய இந்த கருத்துக்கள், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு நம்ம விட்டுட்டு போறோமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்துக்களும் எழுதியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அனுபவமாகவும் நிறைய பேருக்கான அந்த சிறுவயது அனுபவங்களை கொண்டு வரதாகவும் இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புத்தகத்தை வெளியிட்ட பைந்தமிழ் இலக்கிய பேரவைக்கும் மதிப்புரை கொடுத்த விந்தியா கௌரி அம்மாவுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்கம்மா. இந்த தளத்தில் இதுவரை பயணித்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வு சிறப்படைய ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை பேருக்கும் எங்களது பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் நூலாசிரியர் சார்பாகவும் அகம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தொய்வில்லாமல் இணையவழி நிகழ்வுகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு கருத்தரங்கங்கள், பல்வேறு சிறப்பு அமர்வுகளும் நடத்த திட்டமிட்டிருக்கப்படுகிறது. அதனை தாங்கள் இணையத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். தற்போது சான்றிதழுக்கான பின்னூட்ட படிவம் தங்களது அரட்டை பகுதியில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அரட்டை பகுதியில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இணைய வழியிலான படிவத்தை பூர்த்தி செய்து மின்னஞ்சல் வாயிலாக தங்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் புலனக்குழுவில் இதுவரை இணையாதவர்கள் அந்த படிவத்திலேயே புலனக்குழுவிற்கான இணைப்பும் கொடுத்திருக்கின்றோம். அந்த குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்கு புலனக்குழுக்களின் வாயிலாக பகிரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழோடு தமிழுக்காக. நன்றி, வணக்கம்.